ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு டாக்ஸிக் ரிவெஞ்ச் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணாதான் யூடியூப் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ரிவெஞ்ச் ட்ராமா பார்க்க பிடிக்குமா? அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ரிவெஞ்ச் ட்ராமா போட்டிருக்கோம். மறக்காமல் அதையுமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். சரி வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு ஜெயில டெலிவரி பெயின் வந்துட்டு இருக்கு. டாக்டர் டெலிவரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுமே வழியில கதறிட்டு இருக்கா. அவ வேற யாரும் இல்லைங்க, இந்த டிராமாவோட ஹீரோயின் அவதான். ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஜெயிலே குழந்தை பிறக்குது. அவனுக்கு பையன் பிறந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொண்டு போய் கொடுக்க போக அந்த சமயம் பார்த்து அங்க ரெண்டு பேர் ஹீரோயினோட குழந்தைய கொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோயின் அவங்க கிட்ட எப்படியோ போராடி குழந்தைய காப்பாத்தி வச்சுக்கிறாங்க. ஹீரோயின் அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க, நீ என்ன வேணா ஹர்ட் பண்ணலாம், ஆனா என்னோட குழந்தைய நீ டச் கூட பண்ண முடியாது. இதுக்கப்புறம் என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. இந்த குழந்தைய நான் கண்டிப்பா நல்லா வளர்ப்பேன். இந்த குழந்தைய நான் உன்கிட்ட இழக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆகிறதான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் ஆயிட்டு இருக்கும்போது வெளியில சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கூப்பிட ஹீரோயின் உடனே பதறி அடிச்சுட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்க போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஹீரோவோட அம்மாவும் ஹீரோயினோட அம்மாவும் மேல மாடியில் நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே கத்திட்டே ஓடுறாங்க, ப்ளீஸ் ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மா ஹீரோவோட அம்மாவை கீழே பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க. கீழே விழுந்ததுல பாத்தீங்கன்னா ஹீரோவோட அம்மா ஸ்பாட்ல இறந்து போயிடுறாங்க. ஹீரோ மேல பாக்குறான், ஆனா ஹீரோக்கு யார் கீழே தள்ளி விட்டாங்கன்னு தெரியாது. அங்க பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மாவும் இருக்காங்க. ஹீரோக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அவன் உடனே மேல போய் பார்க்க வரான். ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட, அம்மா ஏமா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அதுக்குள்ள ஹீரோயினோட அம்மாவுமே டேப்லெட் வச்சிருக்காங்க. அந்த பாய்சன் டேப்லெட் போட்டுட்டு அவங்க அம்மாவுமே அங்க பிளட் வாமிட் எடுத்துட்டு அம்மா உன்னை விட்டுட்டு போறேன்னு சொல்லி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இறந்து போயிடுறாங்க. ஹீரோ அங்க மேல ஹீரோயினோட கழுத்து பிடிச்சு நினைச்சிட்டு சொல்லு, யார் எங்க அம்மாவை கீழே பிடிச்சு தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே பாத்தீங்கன்னா இங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அவங்க மனசுக்குள்ள எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோயினோட அம்மாவோட ஃபியூனரல்ல தான் காட்டுறாங்க. ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, எனக்கு மட்டும் இந்த நாள் இவ்வளவு மோசமா அமையவே கூடாது. என் கல்யாண நாள் அன்னைக்கே எங்க அம்மாவோட ஃபியூனரல், உலகத்துல எந்த பொண்ணுக்குமே இப்படி எல்லாம் நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோ கரெக்டா உள்ள வரான். வந்த உடனே அவன் ஹீரோயினோட கழுத்து பிடிச்சு நிறுத்திட்டு, உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தர, அங்க மேல என்ன நடந்துச்சு, யார் எங்க அம்மாவை கீழே பிடிச்சு தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் இறந்து போன அவங்க அம்மா மேல கொலைப்பள்ளி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் உங்க அம்மாவை கீழே பிடிச்சு தள்ளி விட்டேன், எங்க அம்மா உங்க அம்மாவை தள்ளிவிட பார்த்தாங்க, அதனாலதான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இத கண்ணால பார்த்த ஒரே சாட்சி எங்க அம்மா தான். எங்க அம்மாவுமே பாய்சன் சாப்பிட்டு இறந்து போயிட்டாங்க. அப்ப ஹீரோ சொல்ற, அப்பவே எங்க அம்மா சொன்னாங்க என் ஃபேமிலியை அழிக்க வந்தவதான் நீன்னு, ஆனா நான் தான் உன்னை லவ் பண்ணி தொலைச்சிட்டேன், நீ என்ன லவ் பண்ணதானே அப்படின்னு சொல்லி கேட்க அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்தா என்னோட ஃபேமிலியை அப்படி ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு வேற வழியே இல்லாம தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க வந்தேன். நான் ஆல்ரெடி ஜானன் ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருக்கேன். என் ஸ்டெப் மம் நான் குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல அன்னைக்கு ட்ரக்ஸ் கலந்துட்டாங்க. அதனாலதான் உன் கூட நான் 1 night ஸ்டாண்ட்ல இருக்க வேண்டியதா போச்சு. அதனாலதான் நான் உன்னை இப்ப மேரேஜும் பண்ணிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான், ஆனா நம்ம ரெண்டு தான் அதுக்கப்புறம் லவ் பண்ணோம்ல, நீ என்ன லவ் பண்ணதானே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் சிரிச்சுட்டு, நான் உன்னை லவ் பண்ணல, உன்னோட காசு உன்னோட பணம் அதை தான் நான் லவ் பண்ணேன், எனக்கு உன் மேல சுத்தமா லவ்வே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஹீரோ அவங்கள வெறுக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பா. ஏன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க சாகும்போது ஹீரோயின் கிட்ட நீ ஹீரோ கூட வாழக்கூடாது அப்படிங்கறதுக்காக ப்ராமிஸ் வாங்கிட்டு தான் இறந்து போயிருப்பாங்க. அதனாலதான் ஹீரோயின் ஹீரோ வெறுக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோயின்மே ஹீரோவை ரொம்பவே லவ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. இப்போ ஹீரோ உடனே இல்ல நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றா. ஆனா ஹீரோயினுக்கு இதெல்லாம் பிடிக்காம ஹீரோவை பிடிச்சு தள்ளி விடுறா. இப்போ ஹீரோ உடனே யாருக்கும் கால் பண்றான். அப்போ உள்ள பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க நடந்து வராங்க. அப்ப ஹீரோயின் உடனே அவங்கள பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க. நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன், ப்ளீஸ் எங்க அப்பா கிட்ட மட்டும் என்ன அனுப்பி வச்சிடாத, எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் ஆல்ரெடி டைவர்ஸ் ஆயிருச்சு, எங்க அப்பா கிட்ட மட்டும் அனுப்பி வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க யாருன்னா ஹீரோயினோட அப்பா போல. அப்ப ஹீரோ சொல்றான், உனக்கு தான் இதயமே இல்லையே, நீ பண்ண தப்புக்கு உன்னை ஜெயில தான் போடணும், அதனாலதான் உன் அப்பாவே வர வச்சேன், உங்க அப்பா ஒரு போலீஸ் தானே, உன்னை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
ஹீரோயினுமே பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா, ப்ளீஸ் என்ன அவங்க கூட அனுப்பி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினோட அப்பா வந்த உடனே ஹீரோயினை சப்புன்னு ஒரு அறையிறாங்க. ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு தான் நான் பெத்த நினைக்கும் போது எனக்கே என்ன நினைச்சு அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மாவை கொன்னல்ல, வா உன்னை ஜெயில கொண்டு போய் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்குமே கஷ்டமா தான் இருக்குது. ஆனா அவன் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கான். இப்போ பிரசன்ட்ல காட்டுறாங்க ஹீரோயின் ஜெயில அந்த குழந்தைய வச்சுட்டு, என்ன ஆனாலும் சரி என்னோட குழந்தைய நீ கொல்றதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஹீரோவோட குழந்தை தான். இவங்க 2 பேரும் மேரேஜுக்கு முன்னாடி ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்திருப்பாங்க இல்லையா, அதனால பிறந்த குழந்தை தான் இது. ஆனால் ஹீரோ என்ன நினச்சிருப்பானா இது ஜானோட குழந்தை அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பா. ஜான் வேறு யாரும் இல்லைங்க, ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். ஆனால் ஹீரோயின் தான் நான் ஜானை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லியிருப்பாங்க. அந்த ஜெயிலில் கொலை பண்ண வந்தாங்க இல்லையா, அவங்க ஒரு பொண்ணை பார்த்துட்டு, சாரி மேடம் எங்களால் அந்த குழந்தைய கொலை பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர். இவ பேர் ஜியாங். இவ சொல்கிறா, உங்களால் ஒரு சின்ன குழந்தைங்க கூட கொல்ல முடியலையா, நீங்களாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை திட்டிட்டு இருக்காங்க. இந்த ஜியாங் தான் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய கொல்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்கா. ஆனால் ஹீரோயின் என்ன நினச்சிருக்காங்கன்னா ஹீரோ தான் இது ஜானோட குழந்தை, அதனால தான் இவன் கொல்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் ரொம்பவே குடிச்சிட்டு சோகமாக தான் அவன் லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து ஜியாங் உள்ள நான் இன்னைக்கு ஜெயிலில் இருக்க என் அக்காவை பார்க்க போனேன், அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சு, அது அந்த ஜானோட குழந்தை தான். எங்கள் அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு பிரிஞ்ச சோகமெல்லாம் இல்ல, அவ ஜாலியா குழந்தை பெத்துட்டு அவ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஜான் கூட சேர்ந்து வாழ போறாளாமா. அது மட்டும் இல்லாம உங்களை மேரேஜ் பண்ணால அதுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ்ல சைன் போட்டு அனுப்பி வச்சிருக்கா, டைவர்ஸ் பண்ற சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு செமையா கோவம் வருது. அந்த டைவர்ஸ் பேப்பர் எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு என் லைஃபே மொத்தமா அழிச்சிட்டா, அவ என்னன்னா என்கிட்ட டைவர்ஸ் கேட்டு அனுப்பியிருக்காளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவன் பிஏவை கூப்பிட்டு அவ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவளை எங்கேயுமே போக விடாம இங்க கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போடுறான். ஆனா ஹீரோயின் நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வேன் எங்கேயோ போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால கொஞ்சம் பணம் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த பார் ஓனர் சொல்றாங்க, உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாருக்கு நிறைய பணக்கார பசங்க எல்லாம் வருவாங்க, அவங்களுக்கு நீ வைன் ஊற்றி சர்வ் பண்ணினா உனக்கு அவங்க நிறைய மணி கொடுப்பாங்க, உனக்கு இந்த டீல் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின்மே அவங்க பையனுக்காக ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அந்த பார் ஓனருமே ஹீரோயினை உள்ள கூப்பிட்டு போறா. உள்ள பாத்தீங்கன்னா ஹீரோ அங்க இருக்கா. ஹீரோவை பார்த்தோன்னு அப்படியே ஷாக் ஆயிடுறா. ஹீரோயின் எதுவும் பேசாம அங்க இருந்து போலான்னு போறா. உடனே ஹீரோ சொல்றான், எனக்கு வைன் வேணும், அவளை சர்வ் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த பார் ஓனருமே உனக்கு பணம் வேணும்ல போய் சர்வ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின்மே சரி வேற வழி இல்லாம ஹீரோவை வெல்கம் பண்ணிட்டு, உங்களுக்கு நான் என்ன பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, பக்கத்துல இருக்க ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நீ நெல் டவுன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே நெல் டவுன் பண்றாங்க. பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோயின் உங்களுக்கு அடுத்து என்ன சார் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றான், இந்த பாட்டில ஓபன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின்மே அந்த பாட்டில ஓபன் பண்ணி கொடுக்குறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பாட்டில் இருக்க வைன் எல்லாத்தையுமே எடுத்து ஹீரோயினோட தலை மேலே ஊத்தி விடுறான். இதெல்லாம் பார்த்து ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் சிரிச்சுட்டு இருக்கானுங்க. ஹீரோயினுக்கு கடுப்பாயி அவங்க அங்க இருந்து வெளில போறாங்க. ஆனா ஹீரோ ஹீரோயினை போக விடாம தடுத்து, காசுக்காக தான் நீங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சு சோஃபால தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். எல்லாத்தையுமே ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெக்கமே இல்லாம பார்த்து சிரிச்சுட்டு இருக்கானுங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்த்து செம கடுப்பாக்கு. அங்க இருக்க ஒயின் பாட்டில தூக்கி ஹீரோ மண்டை மேலே ஒரு அடி. இது அங்க இருக்கிற யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மண்டை உடைஞ்சு ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. ஹீரோயின் எதுவும் கேர் பண்ணிக்காம அவங்க பாட்டுக்கு வெளில வந்துடுறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதுல பாத்தீங்கன்னா ஜின்னுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜின் வேற யாரும் இல்லைங்க, ஹீரோயினோட பையன் தான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க குட்டி பையனை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. இங்க பாருங்க என் பையனுக்கு கை உடைஞ்சு போயிருச்சு, அதான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜின்னுக்கு பாத்தீங்கன்னா கை கட்டாயி ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஹீரோமே ட்ரீட்மெண்ட்க்கு வந்திருக்கான்.
ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்த உடனே ஓ இதான் உன் பையனா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இந்த ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா ஜியாங்கோட ஹாஸ்பிட்டல் தான் போல. அவ சொல்ற டாக்டர் உங்களுக்கு கண்ணு தெரியலையா, என்னோட ஃபியான்சிக்கு அடிபட்டிருக்கு, முதல்ல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. டாக்டருமே சாரின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க போறா. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் என் பையனை பாருங்க, அவனுக்கு ரொம்பவே அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த ஜியாங் உடனே ஹீரோ கிட்ட உங்களுக்கு தான் ரொம்பவே அடிபட்டிருக்கு, இது வந்து இந்த ஜானோட பையன் தானே, இவனுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்றான் இந்த தரங்கிட்டு பிறந்தவனை காப்பாத்தணும்னா நீ நீலர் பண்ணி என்கிட்ட பெக் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க குட்டி பையன் இதெல்லாம் கேட்க விடாம காதை பொத்திக்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க நீங்க எப்படி என் பையனை இந்த மாதிரிலாம் பேசலாம், என்ன வேணாலும் பேசிக்கோங்க, ஆனா என் பையனை பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்றா நான் உனக்கு செகண்ட் சான்ஸ் எல்லாம் தரமாட்டேன், ஒழுக்க மரியாதையா வந்து நான் 3 கவுண்ட் பண்றதுக்குள்ள ஒழுக்கமா நீல் டவுன் பண்ணி என்கிட்ட ஹெல்ப் கேளு, இல்லைன்னா நான் உன் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அப்போ அந்த குட்டி பையன் வந்து ஹீரோயின் கிட்ட அம்மா நீங்க எதுக்காக யார்கிட்டயுமே பெக் பண்ண வேண்டாமா, உங்களை யாருமே நான் புள்ளி பண்ண விட மாட்டேன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீ கொஞ்சம் கண்ணை மூடிக்கோ, டாக்டர் அதுக்கப்புறம் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த குட்டி பையன் சொல்றான் அம்மா உங்களை இந்த 2 பேரும் கஷ்டப்படுத்துறாங்களா, நான் இவங்களை அடிச்சுட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் பாத்தீங்கன்னா எதுவும் சொல்லாம அவங்க பையனோட கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க நில்லோன் பண்றாங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் என் பையனை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஹீரோ போய் ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு ஆர்டர் கொடுக்கறான். டாக்டருமே வந்து அந்த குட்டி பையனை கூப்பிட்டு போயிடுறாங்க. குட்டி பையன் போனதுக்கு அப்புறம் இந்த ஜியாங் சொல்றா குழந்தையோடப்பா ஜான் தானே, அவன் என்ன இந்த பையனை கண்டுக்கிறது இல்லையா, ஒரு டைம் கூட வந்து பார்த்த மாதிரியே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்றான் அவன் ஒரு இர்ரெஸ்பான்சிபிளான பர்சன், அந்த மாதிரி இருக்கிறவங்கள தானே பொண்ணுங்களுக்கு ரொம்பவே பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க அது என்னோட பர்சனல், உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ இந்த ஜியாங் வந்து வேணுட்டு ஹீரோயினை வெறுப்பதற்காக நீ இந்நேரம் ஜானை மேரேஜ் பண்ணிருந்தா நீ அப்ராட்ல செட்டில் ஆயிருப்ப, என்ன உன் 2 இன்னும் மேரேஜ் ஆகலையா, அவன் உன்னை கழுத்து விட்டுட்டானா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோ உடனே ஹீரோயினோட கழுத்து பிடிச்சிட்டு நீ ஜெயில இருந்து வந்தவ, அவன் வந்து ஒரு கம்பெனி திவாலான கேஸ், உங்க 2 பேத்துக்கும் தான் கரெக்டான மேட்ச் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி அவங்க கூட தானே ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்க, நான் தான் இங்க நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இந்த சமயம் பார்த்து நர்ஸ் ஓடி வந்து சீக்கிரமா பிளட் தேவைப்படுது, RH1 பிளட் சீக்கிரமா ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னே ஹீரோ செமையா ஷாக் ஆகுறான். ஏன்னா RH1 வந்து ஹீரோவோட பிளட் டைப் கூட, அவனுக்கு என்ன ஏன் பிளட் டைப் இருக்குது, ஒருவேளை அவன் என்னோட பையனா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்ற அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, அவங்க ஏதோ மிஸ்டேக்கா சொல்றாங்க, நீ அதை எதுவுமே ஓவர் திங்க் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த ஜியாங் சொல்றா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் கோஇன்சிடென்ட் தான், ஜானுக்கும் வந்து RH1 பிளட் குரூப் தான் அப்படின்னு சொல்லிடுறா. இது கேட்டோடனே ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட நிஜமா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயின்மே ஆமா அது வந்து ஜானோட பிளட் குரூப் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த சமயம் பார்த்து நர்ஸுக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி டோனர் கிடைச்சிட்டாங்க, பிளட் யாரும் தர தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு ஹீரோயின்மே ரொம்ப தேங்க்ஸ், என் பையனுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து இந்த ஜியாங்குக்கு ஒரு கால் வருது, அது பாத்தீங்கன்னா அவங்க அம்மா தான் பண்ணியிருக்காங்க போல. அவங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட சொல்ற நம்ம குழந்தைக்கு எங்க அம்மா ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்களாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்றான் உன் வயிற்றுல வளர்ந்த குழந்தை நல்லபடியா வளரணும், நான் இந்த உலகத்திலே ரொம்பவே கிரேட்டான அப்பாவா இருக்க போறேன், நம்ம 2 பேரும் ஒரு நல்ல அப்பா அம்மாவா இருந்து இந்த குழந்தைய நம்ம வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. ஹீரோயினை வந்து நர்ஸ் எல்லாம் வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் இந்த ஜியாங் சொல்றான் நான் உங்ககிட்ட போய் சொன்னேன், நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் அவளை வெளிப்பேத்திற்காக தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ சொல்றான் பரவாயில்ல, அவ இதை பார்த்து நல்லாவே கஷ்டப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டாக்டர் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க உங்க பையனுக்கு நாங்க இப்ப ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டாச்சு, உங்க பையனுக்கு வந்து போன் கேன்சர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கேட்டோடனே ஹீரோயின் ஷாக் ஆகி அவனுக்கு எப்படி கேன்சர் வரும், அவன் தான் நல்லா ஹெல்த்தியா இருந்தால அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு டாக்டர் உடனே இந்தாங்க நீங்களே ரிப்போர்ட் பாருங்க அப்படின்னு சொல்ல அதுல பாத்தீங்கன்னா அவங்க பையனுக்கு வந்து போன் கேன்சர் இருக்குது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு என் பையனை எப்படியாவது காப்பாத்துங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு டாக்டர் சொல்றாங்க சரி நாங்க எப்படியாவது காப்பாத்த ட்ரை பண்றோம், 1000 மில்லியன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
ஹீரோயின் அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜியாங்க அவங்க அம்மாவும் ஒரு ரிங்க பார்த்துட்டு வாவ் இந்த ரிங் ரொம்பவே அழகா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோயின் உள்ள வராங்க. என்னோட அம்மாவோட மோதிரத்தை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுக்க மரியாதை அந்த ரிங்க என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த ஸ்டெப் மாம் சொல்றாங்க, இல்ல இல்ல இது என்னோட ரிங்கு, உங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, இப்போ அவங்களோட பொருள் எதுவுமே எங்க கிட்ட இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இது நான் எங்க அம்மாக்கு பர்த்டே கிஃப்டா கொடுத்தது, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, இது எங்க அம்மாவோடது, ஒழுக்க மரியாதை எங்க அம்மாவோட திங்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த ஸ்டெப் மாம் சொல்றாங்க, இல்ல இல்ல அவளோட சேர்ந்து எல்லாமே அழிஞ்சு போச்சு, இப்போ எங்க கிட்ட எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எங்க அம்மா வந்து ஜுவல்லரி பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க கிட்ட மில்லியன்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் எப்படி அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஜியாங் உடனே பேச்சை மாத்துறதுக்காக எனக்கும் ஹீரோக்கும் மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் கொடுத்துட்டு நீ கண்டிப்பா மேரேஜுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நீ பேச்சை மாத்தாதீங்க, ஒழுக்க மரியாதை எங்க அம்மாவோட சொத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு இந்த ஜியாங் சொல்றா, எனக்கும் ஹீரோக்கும் இன்னும் 3 நாள்ல மேரேஜ் ஆக போகுது, எங்க அப்பா எனக்கு நிறைய டவுரி பண்ணுவாங்க, மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நிறைய ஜுவல்லர்ஸும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேத்திட்டு இருக்கா. இந்த ஜுவல்லரி கம்பெனி யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மாவோட தான். அவங்களோட சொத்தை வச்சுட்டே பாத்தீங்கன்னா அவங்களுக்கே தர மாட்டேங்கிறாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயின் சொல்றாங்க, உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா, அது எங்க அம்மாவோட ஜுவல்லரி ஷாப், எனக்கு தானே அது சொந்தமாகும், இப்போ மட்டும் நீங்க பேசுறதெல்லாம் எங்க அம்மா கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே அந்த ஸ்டெப் மாமி, அதான் 6 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா இறந்து போயிட்டாங்களே, இப்போ இந்த ஜுவல்லரி ஷாப் எங்களோட தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோயின் அவங்க கிட்ட சண்டை போடுறா, ஒழுக்க மரியாதை எங்க அம்மோட ரிங்க என்கிட்ட கொடுத்துருங்க, எனக்கு அது தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜியாங்குமே, உனக்கு இது தேவைப்பட்டா என்னால கண்டிப்பா தர முடியாது, நீ ஒழுக்க மரியாதை என்கிட்ட நில்லன் பண்ணி பெக் பண்ணி கேளு, நான் உனக்கு தரலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு கோவமாயி அவளை அடிக்க போறாங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோ வந்து கையை பிடிச்சு தடுத்து நிறுத்திடுறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அடிக்க போற, உனக்கு அவ்வளவு தீவிர அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்படியே இந்த ஜியாங் வந்து நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. பாருங்க உங்க முன்னாடியே அவ என்ன அடிக்கிறதுக்கு கையெல்லாம் ஓங்குறா, அவ வேணுட்டே வந்து எங்க அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ உடனே, ஓ உனக்கு இந்த ரிங் தான் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த ரிங்கை தூக்கி டஸ்ட்பின்குள்ள போட்டுறான். ஹீரோயினுமே போய் அந்த ரிங் எடுக்க போறாங்க. ஆனா ஹீரோ வந்து ஹீரோயினை போக விடாம பிடிச்சு வச்சுட்டு நீ அந்த ரிங்கை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அது என்னோடது, நான் எங்க அம்மாக்கு வாங்கி போட்ட ரிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோ சொல்றா, என்ன உன்னோட செல்ல பையனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவைப்படுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின்மே, ஆமா எங்க அம்மாவோட பணத்தை தான் நான் யூஸ் பண்றேன், உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதுக்கு ஹீரோ சொல்றா, உனக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா, எப்ப பார்த்தாலும் பணமே அழிஞ்சிட்டு இருக்க, ஒன்னு மாதிரி ஒரு கேவலமானவளை என் லைஃப்ல பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சு கீழே தள்ளி விடுறா. நான் இவ்வளவுதான் மேரேஜ் பண்ணிக்க போறேன், இவ தான் என்னுடைய ஒய்ஃப் ஆக போறவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லி வெறுப்பேத்திட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, உங்ககிட்ட கெஞ்சிதான் எனக்கு மணி வாங்கணும்னு எந்த அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்து செம டென்ஷன் ஆயிருது. பாத்தீங்கன்னா பாருக்கு தான் ஒர்க்குக்கு வந்திருக்காங்க. அவங்க டாக்டர் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் பில் எல்லாம் பே பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பாரோன சொல்லியிருப்பாங்க, நீ வந்து அந்த பணக்கார பசங்க கிட்ட கொஞ்சம் ஜாலியா இருந்தா அவங்க நீ கேட்கிற பணம் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின்மே வேற வழி இல்லாம அந்த பாருக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் மனசை கல்லாக்கிட்டு உள்ள போய் உட்கார்றாங்க. அவனுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க ஹீரோயினுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ண கொடுக்கறாங்க. ஹீரோயின்மே அதை குடிக்கிறாங்க. ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் பண்ண அவன் கொஞ்சம் கொஞ்சமா காசு கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோயின் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய குடிச்சுட்டே இருக்காங்க. அவனுமே காசு தூக்கி தூக்கி வீசிட்டே இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டுக்கார ஒருத்த ஹீரோக்கு கால் பண்ணி, இங்க ஒரு நல்ல ஷோ போயிட்டு இருக்கு, நீயும் வந்தா நீயும் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிடுறான். அப்பன்னு பார்த்து ஹீரோமே உள்ள வந்துடுறான். ஹீரோ வந்தோன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்றான், பணத்துக்காக நீ இவ்வளவு கீழே இறங்கிட்டியா, உன்ன மாதிரி ஒரு கேவலமானவளை இந்த உலகத்துல நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உனக்கு பணம் வேணுமா இல்லாட்டி ஆள் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றாங்க, நீ உன் வேலையை பாரு, எனக்கு பணம் தேவைப்படுது, நான் என்னமோ பண்ணிட்டு போறேன், உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான், நீ எதுக்கு மத்தவங்க கிட்ட போய் கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அவனோட கார்டை கொடுத்துட்டு, அதை விட 10 மடங்கு நான் உனக்கு பணம் தரேன், நீ ஏன் கூட இரு அப்படின்னு சொல்லி கேக்குறான். இதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோ உடனே ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான்.
இது எல்லாத்தையுமே அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் உடனே அவன் கொடுத்த கார்டை அவன் மூஞ்சிலே தூக்கி எறிஞ்சிட்டு எனக்கு உன் காசு ஒன்றும் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து வெளில போயிடுறாங்க. பால் இருந்து வெளில போகும்போது ஒரு பொண்ணு மேல இடிச்சுட்டே போறாங்க. இந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜியாங்கோட ஃப்ரெண்டு தான் போல. அவ உடனே உள்ள ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு இவ உடனே ஜியாங்க்கு தான் கால் பண்றா. உன்கிட்ட ஒன்று சொல்லணும், உன்னோட ஃபியான்சி வந்து வேற ஒரு பொண்ணு கூட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணுமே பாக்குறதுக்கு வந்து ஹீரோயின் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னு ஜியாங் கடுப்பாயிரா. என்ன சொல்ற, அவ இன்னும் அவங்க கூட கனெக்ட்ல தான் இருக்காளா, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. ஹீரோயின் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. சே இவ்வளவு கேவலமா நம்ம பணம் சம்பாரிச்சுட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு முதல் இருந்தாலும் அவங்க பையனோட உயிரை காப்பாற்றணும் இல்லையா, அதனால ஹீரோயின் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சே நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஹீரோயின் உடனே டாக்டர் கிட்ட போய் ப்ளீஸ் தயவு செஞ்சு என் பையனை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு டாக்டர் சொல்றாங்க நீங்க சீக்கிரம் பணத்தை கட்டணும், நீங்க எதுக்கு பணம் கட்டுறதுக்கு டிலே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் உடனே பணம் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு தயவு செஞ்சு என் பையனை எப்படியாவது காப்பாத்துங்க, நான் பணம் நிறையவே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே டாக்டருமே வந்து ஹீரோயினை வெளில கூப்பிட்டு போறாங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு. அப்போ வந்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்களோட போனை வந்து அங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்க. இந்த ஜியாங் உடனே ஒரு பிளான போட ஆரம்பிக்கிறா. அவ பாத்தீங்கன்னா ஹீரோயினோட போன் எடுத்து ஜானுக்கு மெசேஜ் பண்றா. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், நான் உன்கிட்ட நிறைய விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நைட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்ல ஒரு ரூம் நம்பரும் சொல்லி அனுப்பி விடுறா. மறக்காம 10 o'clock வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பி விட்டுட்டு இவன் நான் உனக்கு ஒரு நல்ல ட்ராப் செட் பண்ணிருக்கேன், இதுல நீ கண்டிப்பா மாட்டிக்க தான் போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் கரெக்டா உள்ள வரப்போ இவளை பார்த்துட்டு ஷாக் ஆகி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவ சொல்ற நீ எதுக்கும் வரி பண்ணிக்காத, நான் வந்து உன் பையன் எப்படி இருக்கான்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க ஒழுக்க மரியாதை இங்கிருந்து நீ வெளில போ அப்படின்னு சொல்ல அவ உடனே அவ பேக்ல இருந்து அவங்க அம்மாவோட ரிங் எடுத்து காமிச்சிட்டு இது குடுக்கதான் வந்த அப்படின்னு சொல்றா. ஹீரோயின்மே அதை வாங்க போறாங்க. அதுக்கு அவ சொல்றா எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. அதுக்கு ஹீரோயினுமே என்னன்னு சொல்லி கேட்க அதுக்கு அவ சொல்றா ஒரு 9:30 போல நான் சொல்ற ஹோட்டலுக்கு இந்த ரூமுக்கு நீ வரணும், அந்த ரூமுக்கு வந்து நீ என்கிட்ட வந்து ரொம்பவே கெஞ்சி கேட்கணும், நீ கெஞ்சி கேட்டாதான் நான் உனக்கு இந்த ரிங்கை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே ஹீரோயின் கேட்கறாங்க நீ என்ன வந்து பிளே பண்ண பாக்குற அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு இவ சொல்றா நான் எதுவும் பிளே பண்ணலக்கா, உங்க பையனோட உயிர் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்ல, அதுக்காக நீங்க உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் வச்சுட்டு என்கிட்ட கெஞ்ச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவ ஒரு காடை தூக்கி போட்டுட்டு மரியாதை இந்த ரூமுக்கு வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோயினுமே பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. அந்த சமயம் பார்த்து ஒரு சின்ன பையன் வந்து நாங்க ஆரஞ்சு ஜூஸ் வச்சிருக்கோம், இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க பப்ளிக் ஒப்பீனியன் கேட்டுட்டு இருக்கோம், இதை குடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க இல்லப்பா எனக்கு ஒர்க் இருக்கு, நான் என்னால இப்ப எதுவும் குடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த குட்டி பையனுமே ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி இதை குடிச்சு பாருங்க ஆண்டி, இது எங்களோட ஸ்கூல் டாஸ்க் ஆண்டி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஹீரோயினுக்கு இந்த பையனை பார்க்கும்போது அவங்களோட பையனோட ஞாபகம் வந்துருது. அதனால அவங்களுமே வந்து அந்த ஜூஸை குடிச்சிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் இந்த ஜியாங் வந்து அந்த குட்டி பையனுக்கு மணி கொடுக்குறா. இதெல்லாம் இவ ஏற்பாடு தான் போல. அவன் அந்த ஆரஞ்சு ஜூஸ்ல ஏதோ ட்ரக்ஸ் கலந்து வச்சிருக்கா போல. நான் உனக்காக தான் ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்கேன், இந்த தடவை நீ கண்டிப்பா மாட்டதான் போற, மாட்டிட்டு சாவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ரூம்ல இருந்துட்டு அவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரே கனவா வந்துட்டு இருக்கு. அவங்க அம்மா மேல இருந்து கீழே விழுந்தாங்க இல்லையா, அந்த கனவு தான் வந்துட்டு இருக்கு. ஹீரோ பக்கத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயின் தான் இருக்காங்க. ஹீரோயின்க்கு அந்த ஜூஸ் குடிச்சு நல்லா என்ன பண்றோன்னே தெரியல. அவங்க ஹீரோ கிட்ட க்ளோஸ் ஆக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே ஹீரோ வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து உள்ள ஒரு பையன் வரா. இவன் தான் ஜான். அவன் வந்து நீ ஹீரோயினை என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். உடனே ஹீரோ வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க என்ன ஹீரோயின் தான் வர சொன்னா அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னு ஹீரோ கடுப்பாயி ஓ உன்னை அவ வர சொன்னாலா, சரி நாங்க ரெண்டும் ரொமான்ஸ் பண்றோம், இதை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். ஜான் பாத்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்சு அந்த சைடு இழுத்து விட்டுட்டு ஹீரோயினை போய் காப்பாத்த போறான். அவங்களுக்கெல்லாம் ஜானை பார்த்து செம கடுப்பாகுது. என்னோட வெட்டிங் டே அன்னைக்கு அவ ஒன்னதான் லவ் பண்றா, உன் கூட சேர்ந்தானே சீட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிச்சுட்டு இருக்கான். ஹீரோ சொல்ற நான் உனக்கு வார்ன் பண்றேன், ஹீரோயின் கிட்ட இருந்து எப்பயுமே தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து ஹீரோயின் எழுந்திருச்சு ப்ளீஸ் அவனை எதுவும் பண்ணாதீங்க, அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஓ உனக்கு அவனை பார்த்தோன்னே வந்து பாசம் பொங்குதா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவனை ரூம்க்கு கூப்பிட்டு வர சொல்லி நீங்க 2 பேரும் தப்பு பண்ணலான்னு பார்த்திருப்பீங்க. இந்த 2 லவ் பேர்ட்ஸுமே என்கிட்ட மாட்டிக்கிச்சு, உங்க 2 பேத்துக்குமே வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். பாடி கார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜான் எழுத்துட்டு போயிடுறான்.
அப்போ ஜியாங் உடனே ஹீரோக்கு கால் பண்ணி நம்ம 2 பேரும் ரூம்ல மீட் பண்ணலாம்னு இருந்தோம்ல, எனக்கு அந்த ரூமோட கீ தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஹீரோ தான் இந்த ரூம் புக் பண்ணிருப்பான் போல இவங்க 2 பேரும் மீட் பண்றதுக்கு. இதை யூஸ் பண்ணி அந்த ஜியாங் உடனே ஒரு பிளான போட்டு ஹீரோயினா மாட்ட வச்சுட்டா. அதுக்கு ஹீரோ சொல்றான், பரவாயில்ல நீ வர முடியலனாலும் பரவாயில்ல, இங்க என்கிட்ட ஒருத்தங்க நல்லா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு ஜியாங்குமே ஓகே நீங்களே நல்லா என்ஜாய் பண்ணுங்க, அதுல இருந்து பார்க்க வியூ நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி நடிச்சுட்டு போனை வச்சிடறா. ஹீரோ உடனே ஹீரோயினை பாத்ரூமுக்குள்ள தூக்கி உட்கார வச்சுட்டு அவன் மேல தண்ணி எல்லாம் ஃபோர்ஸ் அடிச்சு விட்டுட்டு என்ன உனக்கு இப்பயாவது எல்லாம் தெரிஞ்சதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயினுக்கு கான்சியஸே வருது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோ சொல்றான், உனக்கு எல்லாமே தெரியும், என்ன தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். பாத்தீங்கன்னா ஹீரோயினோட கையை கட்டி வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். மார்னிங் ஹீரோயின் சொல்றாங்க, சரி நான் வீட்டுக்கு போனேன் விடு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோவோட பிஏ உள்ள வராங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆகாம இருக்கிறதுக்கு டேப்லெட் கொடுக்கறாங்க. பாஸ் வந்து நிறைய பொண்ணுங்க கூட ஸ்டே பண்ணுவாங்க, ஆனா அவங்களோட குழந்தை யாரோட வயித்துல வளரணும்னு சொல்லிட்டு பாஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோயின் நக்கலா சிரிச்சுட்டு அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து வாய்க்குள்ள போட்டு முழுங்கிட்டு, இப்போ உனக்கு சந்தோஷமா, இப்போ நான் போலாமா, உன்னோட குழந்தைல என் வயிற்றுல எப்பயுமே வளர போறது கிடையாது அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ சொல்றா, எனக்கு நல்லாவே தெரியும் நீ அதுக்கான டிசர்விங்கான பர்சனே கிடையாது அப்படின்னு சொல்றா. இப்போ ஹீரோயின் வெளியில போலான்னு போறப்போ ஹீரோ வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, அடுத்த டைம் உனக்கு ஏதாவது பணம் வேணா நேரடியா என்கிட்ட வா, நான் உனக்கு மத்தவங்களோட 10 மடங்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ரொம்பவே அசிங்கமா பேசிட்டு இருக்கான். ஹீரோயின்க்கு இது கேட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, இவன் நம்மளை இப்படிதான் பாத்துட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தீங்கன்னா அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவங்க குட்டி பையனை பார்க்க போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்க பையன் கிட்ட நீ எப்படி இருக்கன்னு பேசிட்டு இருக்க. அதுக்கு அந்த பையன் அவன் டிரா பண்ணதை காட்டுறான். அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியா இருக்கிறத டிரா பண்ணி வச்சிருக்கான். ஹீரோயின் அதை பார்த்தோன்னே, பரவாயில்லையே நீ நல்லா டிரா பண்றியே, உனக்கு நல்ல டேலண்ட் இருக்கு, நீ சீக்கிரம் சரியானதுக்கு அப்புறம் உன்னை நான் டிராயிங் கிளாஸ் சேர்த்து வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த பையனுமே, கண்டிப்பாமா நான் நல்லா டிரா பண்ணி நிறைய பணம் சம்பாரிச்சு கொடுப்பேன், நீங்க நைட்டெல்லாம் தூங்காம எனக்காக வேலை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, நீங்க இதுக்கப்புறம் எதுவும் சம்பாதிக்க வேண்டாம், நானே உங்களை சம்பாரிச்சு நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே சரிப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து அந்த பையனும் தூங்கிடுறான். ஹீரோயின் அவன் தூங்கினதுக்கு அப்புறம் அங்க இருந்து போலான்னு போறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த பையன் முடிச்சு பிளட் வாமிட் எடுக்கிறான். ஹீரோயினுக்கு இதை பார்த்தோன்னு ரொம்பவே பதறிடுறாங்க. உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் தான் கட்டுறாங்க. அவங்க ஒரு டைவர்ஸ் பேப்பர் எடுத்துட்டு வந்து அவங்க மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காங்க, உன் பையன் அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கான், ஆனா நீங்க வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போற, என் பையனோட லைஃபை நான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும், எனக்கு இதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்க தான் அவன் வீட்டுக்குள்ள போறாங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த ஜியாங் வந்து ஹீரோக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கா. ஹீரோ இவன் உள்ள வந்ததை பத்தி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஜியாங் உடனே கோமாய், உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா, என்னோட ஃபியான்சியை செடியூஸ் பண்ண பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இவதானே பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிருப்பா, உனக்கு வெக்கமா இல்லையா உன்னோட ஃபியான்சியை நீ வேற ஒருத்தங்களுக்கு செட் பண்ணி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு இவ உடனே ஹீரோ கிட்ட நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. இவ என்ன பேசிட்டு இருக்கானே எனக்கு புரியல, இவ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அன்னைக்கு நடந்த விஷயத்த நான் பேச விரும்பல, இன்னும் உங்களுக்கு 3 நாள் என்கேஜ்மெண்ட் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோமே, ஆமா எங்களுக்கு 3 நாள் என்கேஜ்மெண்ட் இருக்குதா, அதுக்கு என்னன்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்றா, உனக்கு நல்லாவே மெமரி பவர் இருக்குது, சரி நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, உனக்கு எவ்வளவு மணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் உடனே எனக்கு 1 மில்லியன் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஜியாங் உடனே கடுப்பாயி, உன் கூட 1 நைட் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு உனக்கு 1 மில்லியன் கொடுக்கணுமா, அந்த அளவுக்கு நீ வர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் வர்த்தா இல்லைன்னா எனக்கு தெரியாது, ஆனா இந்த பேப்பர் ரொம்பவே வர்த்தானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைவர்ஸ் பேப்பரை காட்டுறா. உனக்கும் ஹீரோக்கும் இன்னும் 3 நாள்ல என்கேஜ்மெண்ட் நடக்க போதில்ல, நான் என்ன இந்த டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணவே இல்லை, நான் சைன் பண்ணாதான் நீ அவனை மேரேஜே பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜியாங் உடனே ஹீரோட கையை பிடிச்சு நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. பாருங்க அவ வேணுட்டே நம்ம என்கேஜ்மெண்ட்டை கெடுக்கிறதுக்குன்னே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோ சொல்றா, நான் வந்து ஒரு சிஸ்டரை என்கேஜ்மெண்ட் பண்ணதான் போறேன், நான் எந்த ரூல்ஸுமே நான் பிரேக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு மணி தேவைப்படுது, அதனால நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அதுக்கு இந்த ஜியாங் உடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. கண்டிப்பா இது அந்த ஜானோட பையனை காப்பாத்துறதுக்குதா இவ இந்த மாதிரி மணி கேட்டுட்டு இருக்கா போல. நான் வேணா எங்க அக்காவுக்கு மணி கொடுக்குறேன், அந்த பையன் எனக்கும் ரிலேட்டிவ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ சொல்றா, உனக்கு பணம் வேணும் தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, நான் உனக்கு தேவையான காசெல்லாம் கொடுக்குறேன், ஆனா எங்க 2 பேத்துக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, இந்த வீடெல்லாம் நீ தான் கிளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின்மே சரி நான் உங்க வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றா. ஒரு கார்டு தூக்கி போட்டுட்டு நீ வேலை செய்யறதுக்கு உனக்கு மணி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே அந்த கார்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த ஜியாங் பாத்தீங்கன்னா வேணுண்டி அவ கையில இருக்க பவுல கீழே தூக்கி போட்டு உடைக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட ஐயோ என் கை தவறி விழுந்துருச்சு, இப்ப என்ன பண்றது, நான் இதை கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்றா, கிளீன் பண்றதுக்கு தான் அவ இருக்காளே, அவளை கிளீன் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்றா. அதுக்கு இந்த ஜியாங்குமே நடிப்பு போட்டுட்டு ஐயோ எங்க அக்கா பாவம், அவங்க இதுக்கு கிளீன் பண்ணும், நான் தானே உடைச்சேன், நானே போய் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே அவளை தடுத்துட்டு இதெல்லாம் அவதான் இது பண்ணும், அவதான் இந்த வீட்டுல வேலை செய்யறதுக்கு வந்திருக்கா, நீ இந்த வீட்டோட மகாராணி, நீ இதெல்லாம் பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா என்ன பார்த்துட்டு இருக்க, அதை எழுதி கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அங்க இருக்கிற உடஞ்சு போன பவுல் பீஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் கையிலே குத்திடுது. ஹீரோ உடனே என்ன உனக்கு இந்த வேலையும் கூட பார்க்க தெரியாதா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் அங்கெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஜியாங் வேணுட்டே வம்பு பண்ண வரா. நைவஸ் பேப்பர் எடுத்துக்கொண்டு வந்து போட்டுட்டு ஒழுக்க மரியாதை இல்ல சைன் பண்ணிட்டு ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றாங்க நான் இதுல சைன் எல்லாம் போட முடியாது, ஹீரோ முன்னாடி தான் நான் எதுவும் வந்தாலும் சைன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா வேலை பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ஜியாங் வந்து வேணுட்டே வந்து ஹீரோயினை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுறா. அந்த சமயம் பார்த்து ஹீரோ தான் வந்து ஹீரோயினை காப்பாத்துறான். ஹீரோக்கு பாத்தீங்கன்னா கண்ணாடி சிலை எல்லாம் குத்திடுது. ஹீரோனோட பின்னாடி கை வச்சு பாக்குறாங்க, பிளட்டா வந்து சரி வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூப்பிட அதுக்கு ஹீரோ சொல்றா இதெல்லாம் உன்னோட தப்பு தான், நீ தான் எனக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும், நான் ஹாஸ்பிட்டல்லாம் வரமாட்டேன், நீ தான் எனக்கு மெடிசன் போட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோயின் பைத்தியமா சரிவா நான் உனக்கு மெடிசன் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள கூட்டிட்டு போய் ஹீரோக்கு மெடிசன் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க நம்ம கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போயே ஆகணும், உனக்கு கிளாஸ் எல்லாம் நல்லாவே குத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மெடிசன் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட பெட் பக்கத்துல ஒரு ஹேர் பேண்ட் இருக்கு. இந்த பேண்ட் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட தான். அப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோ தான் அந்த ஹேர் பேண்டை ஹீரோயினுக்கு எப்பவுமே போட்டு விட்டுட்டு இருப்பா. இவங்க 2 பேரும் நல்லா ஹாப்பியா இருந்திருப்பாங்க. அப்போ அதெல்லாம் வந்து ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த பேண்ட் எடுத்து கொடுக்க வரலான்னு வரப்போ ஹீரோ உடனே அந்த பேண்டை பிடுங்கி வச்சுட்டு இதெல்லாம் என்னோட பொருளை என் பெர்மிஷன் இல்லாம உன்னை யார் தொலைசனா அப்படின்னு சொல்லி கேட்டு திட்டிட்டு இருக்கான். அப்போ அந்த ஜியாங் உள்ள வந்து இந்தாங்க உங்களுக்கு அடிபட்டு இருக்குல்ல, இந்த சூப் குடிங்க, இது குடிச்சா உங்களுக்கு சீக்கிரமாவே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க இந்த சூப் வந்து ஹீரோக்கு அலர்ஜி, அவங்க குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு ஜியாங் ஐயோ அப்படியா சரி நான் அதை கீழே ஊத்திடுறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ சொல்றான் இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேணுட்டே ஹீரோயினை வெறுப்பேத்துறதுக்காக அந்த சூப்பை வாங்கி குடிச்சிடுறான். ஹீரோ சொல்றான் 5-6 வருஷம் ஆயிடுச்சு, அதுக்குள்ள எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங்க பார்த்துட்டு நீ என்ன சமைச்சு கொடுத்தாலும் நான் அதை கண்டிப்பா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு இவ உடனே கொலையரா நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க, எல்லா பொண்ணுக்குமே உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நடிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. அந்த சமயம் பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. ஹாஸ்பிட்டல் இருந்தா பண்ணிருக்காங்க, உங்க பையன் மறுபடியும் பிளட் வாமிட் எடுக்கிறான், நீங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோயினுமே நான் சீக்கிரம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோ உடனே ஹீரோயினை போக விடாம பெட்ல பிடிச்சு தள்ளி விட்டுட்டு நீ எங்க போற, அந்த சேனை தான் பார்க்க போறியா, அவன் கிட்ட என்னதான் இருக்கு, நீ எதுக்கு அவன் பின்னாடி போயிட்டு இருக்க, இங்க ஒன்னாலதான் எனக்கு அடிபட்டு இருக்கு, ஆனா நீ என்ன கூட பார்க்காம நீ என்னை விட்டுட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சு வச்சுட்டு போக விடாம பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்லுங்க நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன் ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு போக விடு, என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் நான் இல்லாம இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோ சொல்ற என்ன பார்க்க என்ன உனக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியுதா, எவ்வளவு போய் தான் சொல்லுவ, நான் உனக்கு லாஸ்டா ஒரு சான்ஸ் தரேன், இதுக்கப்புறம் நீ இங்க இருந்து போனேன்னா நீ இதுக்கப்புறம் என்ன நினைச்ச நீங்க வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பக்கத்துல ஜியாங்குமே வந்து ஹீரோவை வெறுப்பேத்துற மாதிரி அவ நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா, அவளுக்கு ஜானதா பிடிச்சிருக்கு, அவளும் தான் பார்க்க போவா அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேத்திட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்ற சாய்ஸ் உன்னோடது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா ஹீரோயினோட பையனுக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் வெளியில ரொம்பவே பதட்டமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள அவங்க பையனுக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து ஆமா நமக்கு ஸ்டெம் செல் தேவைப்படுது, உன் கூட எப்படியாவது ஒன்னா இருந்து நான் திருப்பி பிரெக்னென்ட் ஆகி அந்த ஸ்டெம் செல் எப்படியாவது நான் எடுத்து என் பையனை காப்பாத்தாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்காங்க.
இங்க பாத்தீங்கன்னா ஹீரோவோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டி தான் நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் அங்கதான் உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் உள்ள வந்த உடனே அந்த ஜியாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோயினை பார்த்துட்டு சே இவ வந்த உடனே இந்த பார்ட்டியே பேட் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த ஜியாங்குமே வந்து வேணுட்டே விருப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஜியாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹீரோயினை புள்ளி பண்ணிட்டு அரைகிற மாதிரி வர ஹீரோயின் அவளை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுறா. ஹீரோயின் சொல்றாங்க நான் இங்க உங்ககிட்ட எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வரல, ஒழுக்க மரியாதை என்னை உள்ள போவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோமே இதை பார்த்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோ சொல்றான் அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல நீ என்னை விட்டு போக கூடாது, அப்படி போனா இதுக்கப்புறம் நீங்க வரவே கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, எதுக்கு திருப்பி நீங்க வந்த, நீ இப்ப என்ன கேட்டாலும் நான் உங்ககிட்ட பேசுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன் ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ சொல்றா இன்னைக்கு என்னோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டி, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நீ என்ன சொன்னாலும் கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் சொல்றாங்க நான் கண்டிப்பா உங்ககிட்ட பேசியே ஆகணும், தயவு செஞ்சு ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான் சரி நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், இங்க இவ்வளோ வைன் பாட்டில் இருக்குல்ல இது எல்லாத்தையுமே குடிச்சு காலி பண்ணு, அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ சொன்னதுக்காக அந்த வைன் எல்லாம் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா 2-3 பாட்டில் கிட்ட குடிச்சிடுறாங்க. ஹீரோ உடனே அதை தடுத்துட்டு இவ்வளோத்தையும் நீ குடிச்சா நீ உடனே செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ இங்க செத்து போய் என்னோட பிளேஸ அசிங்கமாக்காத அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க நீ தானே என்கிட்ட டீல் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹீரோ உடனே ஹீரோயினை தூக்கிட்டு போறான். இதை பார்த்த உடனே ஜியாங் சொல்றா இன்னைக்கு நம்ம 2 பேத்துக்கும் என்கேஜ்மெண்ட் பார்ட்டி, நீங்க அவளை எங்க தூக்கிட்டு போறீங்க, எல்லாருமே நம்மள தான் பார்த்துட்டு இருக்காங்க, என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்றான் எனக்கு தெரியும் நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினை தூக்கிட்டு வந்துடுறான். ஹீரோயினுக்கு அப்பந்தான் போதை தெரியுது. ஹீரோயின் முழிச்சோன்ன என்ன குடிச்சது இப்ப போதை தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் நான் உன் பெட்ல இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோ சொல்றான் அதெல்லாம் விடு, நீ இப்போ என்கிட்ட என்ன பிளே பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நீ என் கூட 1 night ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. கேட்டோன்னே ஹீரோ ஷாக் ஆகுறா, என்ன சொல்ற எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் எந்த ரீசனுமே இல்லைன்னு சொல்றாங்க. ஹீரோயின் ஹீரோ மூலியமா அகைன் பிரெக்னென்ட் ஆனாதான் அவங்களுக்கு பேபி பிறக்கும், அதோட ஸ்டெம் செல்ஸ் வச்சு எப்படியாவது இவங்களோட பையனை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு தான் அவங்க வந்திருப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்றான் ஒழுக்க மரியாதை சொல்லு, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ ஹீரோயின் சொல்றாங்க நான் யாரு கூட இப்பெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல, எனக்கும் ஃபன் வேணும்ல, நானுமே அடல்ட் தானே, நம்ம ஏன் ஃபன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இது கேட்டோன்னே ஹீரோக்கு செம கடுப்பாகுது. ஹீரோமே சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்றான். அப்போ ஹீரோ சொல்றான் 6 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, நீ என்ன சீட் பண்ணிட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே அந்த நைட்டை ஒன்னா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் ஆகுது. ஹீரோயின் கால் பண்ணி வந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கிளம்ப போறாங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு கையை பிடிச்சு எடுத்துட்டு என்ன வச்சு மறுபடியும் என்ன ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன நடந்துட்டு இருக்கு, ஒழுக்க மரியாதை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் எதுவும் சொல்லாம இருக்க ஹீரோயினை தரத்தரன்னு பிடிச்சு பாருக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கான். அப்ப ஹீரோ வந்து ஹீரோயினை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இவ என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறா. இவளுமே நம்ம கூட விளையாடணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்றான். அவங்க கார்டு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. இதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க வந்து ஹீரோயினுக்கு 10 செகண்ட் கிஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கார வந்து நான் தான் இந்த கேம்ல வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹீரோயினை கிஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ சொல்றான் நீ பண்ணிக்கோ, எதுவா இருந்தாலும் இது கேம் தானே, நீ தானே வின் பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான் இது ஜஸ்ட் கேம் தானே, கேமை மட்டும் பாரு, நீ என்கிட்ட இந்த மாதிரி கேம் தானே பிளே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுமே கடுப்பாயி ஆமா நான் தோத்துட்டேன், நீங்க என்ன கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இதை பார்த்து செம கடுப்பாகுது. இந்த ஃப்ரெண்டுக்காரனுமே வந்து ஹீரோயினை கிஸ் பண்ண வர ஹீரோ உடனே அதை தடுத்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க வின் பண்ணவங்க தானே கிஸ் பண்ணோம், நீங்க எதுக்கு பண்ணீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ உடனே அவன் கார்டு தூக்கி வீசுறான். பாத்தீங்கன்னா அவன் தான் வின் பண்ணிருப்பான். அப்போ ஹீரோயின் சொல்றாங்க சரி நீங்க விளையாண்டதெல்லாம் விளையாண்டு முடிச்சாச்சு இல்ல, நான் இங்க இருந்து போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த சமயம் பார்த்து ஜியாங் வந்து டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு இருக்கா. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இவ உங்க அம்மாவோட கல்லறைய உடைச்சு வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோ ஷாக் ஆகி நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்ல இவ உடனே நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போன்ல போட்டோ காட்டுறா. அப்போ இவ ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறா. இவ பாத்தீங்கன்னா ஹீரோயினை தேடிதான் இங்க வந்திருப்பா. அப்ப பார்க்கும்போது இவங்க 2 கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே இவளுக்கு செம கடுப்பாயிருது.
எங்க இவங்க விட்டா ஒண்ணு சேர்ந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவதான் பாத்தீங்கன்னா ஹீரோவோட அம்மாவோட கலரை இடிச்சுட்டு அதை ஹீரோயின் தான் உடைச்ச மாதிரி போட்டோஷூட் பண்ண சொல்லி அனுப்ப சொல்லிருப்பா. ஹீரோ கூட நீ சேரணும்னு நினைக்கிற, ஹீரோவை விட்டு உன்னை தள்ளி வைக்கிறேன்னு இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லி வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ ஒரு பைத்தியக்கார, அந்த பொண்ணு இவ்வளவு நேரம் இவன் கூட தானே இருந்திருக்கா, இதன் கூட யோசிக்க மாட்டானா, அவன் வந்து பிளைண்டா அந்த போட்டோவை பார்த்து நம்பிட்டு இதுக்கு நீ என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க நான் எதுவுமே பண்ணல, தயவு செஞ்சு என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவன் சொல்ற கண்ணுக்கு முன்னாடி எவிடன்ஸ் இருக்கு, இதுக்கப்புறம் எதுக்கு இப்படி போய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க இது வேணுட்டே பண்ணிருக்கா, நான் இது எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான் நீ பண்ணதுக்கெல்லாம் நான் உன்னை சாக்கடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை எங்கேயுமே போக விடாம ஒரு ரூம்குள்ள வச்சு பூட்டி வச்சிடறான். ஹீரோயின் உள்ள இருந்துட்டு எவ்வளவோ கதறாங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன போக விடு, என் பையன் அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கான், நான் என் பையனை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ வந்து இவ போய் தான் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க சர்வன்ட் லேடி கிட்ட இவ வெளியில போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வீக்ஸ் ஆகுது. ஹீரோயினை அப்பயுமே விடல. ஹீரோயின் உள்ள இருந்து ரொம்பவே கெஞ்சிட்டு இருக்காங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன வெளில விடுங்க, நான் என் பையனை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த சர்வன்ட் லேடியுமே இல்ல உங்களை வெளில போக விடக்கூடாதுன்னு சொல்லி பாஸ் ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க நான் இப்போ பிரெக்னெண்டா இருக்கேன், உங்க பாஸ் கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்களுமே சரி சரி நான் உடனே பாஸ் கிட்ட போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்ல போறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த லேடி வந்து பாஸ் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிருக்காங்க, நீங்க பிரெக்னெண்டா இருந்தீங்கன்னா நீங்க அதை அபார்ட் பண்ணணுமாமா, அவங்களோட குழந்தை இல்ல உங்க வயித்துல வளரவே கூடாதாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து வேற ஒரு சர்வன்ட் லேடி கிட்ட அவ சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல அவங்க எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த லேடி வந்து ஹீரோயினோட போனை கொடுக்குறாங்க, இதுல யாரோ ஸ்வீட் ஹார்ட்னு இருக்கு, இவங்க அடிக்கடி இதுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ஹீரோ கடுப்பாயி ஓ இந்த ஸ்வீட் ஹார்ட் இந்த ஜான் தான், இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவளுக்கு போன் பண்ணி பேசிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த நம்பருக்கு கால் பண்றான். அதுல பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்தா போன் எடுக்கிறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க பையனுக்கு இங்க உடம்பு சரியில்லாம இருக்கு, நீங்க இங்க எங்க போனீங்க, உங்க பையன் 4 நாளா ரொம்பவே உடம்பு முடியாம இருக்கான் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அப்பதான் புரியுது அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ரூமை போய் திறந்து பாக்குறான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்க மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்க. ஹீரோ வந்து சரி உடனே வா உன் பையனை போய் பார்க்க போலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா ஹீரோயினோட பையனுக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. டாக்டர் வெளியில வந்துட்டு எப்படி இவ்வளவு அஜாக்கிரதையா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, உங்க பையனுக்கு 4 நாளைக்கு முன்னாடியே வந்து ட்ரீட்மெண்ட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி இருக்கணும், நீங்க கரெக்டான டைமுக்கு வர்றதுனால உங்க பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்ப ஹீரோ சமாதானப்படுத்த வர ஹீரோயின் ஹீரோவை சப்புன்னு அரைஞ்சிடுறா. என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் அப்படியே பிளட் வாமிட் எடுக்கிறாங்க. ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டலே ஹீரோயினை அட்மிட் பண்றான். டாக்டர் சொல்றாங்க இவங்க இவ்வளவு நாள் வந்து எதுவுமே சரியா சாப்பிடாம இருந்தனால இவங்களுக்கு ரொம்பவே உடம்பு முடியாம போயிருச்சு, இவங்க இப்ப ரொம்பவே கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்காங்க, இவங்க சரியாகலைன்னா இவங்க கோமாக்கு போறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கேக்குறாங்க இவன் பையன் இப்ப எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பையன் இப்ப கொஞ்சம் பரவாயில்லதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த டாக்டர் வெளியில வந்து அந்த ஜியாங் கூட தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜியாங் சொல்றா அந்த குட்டி பையன் வந்து ஹீரோவோட பையன் தான் சொல்லிட்டு ஹீரோக்கு எப்பயுமே தெரியக்கூடாது, உங்களுக்கு நான் சொல்றது புரிஞ்சது தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு இவங்களுமே எனக்கு புரியுது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு கான்சியஸ் வந்துருச்சு. ஹீரோயின் எழுந்த உடனே என் பையனை தான் நான் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு போக ஹீரோ தடுக்கிறாங்க. உன் பையனை எப்படி பார்த்துக்கணும்னு அவங்களுக்கு தெரியும், நீ வந்து எங்கேயும் போகாத, ஆல்ரெடி உனக்கே உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உடனே நான் என் பையனை கண்டிப்பா பார்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நைஃப் எடுத்து ஹீரோவோட வயிற்றுலேயே குத்திட்டு போறாங்க. அந்த சமயம் ஜியாங் உள்ள வந்து ஐயோ ஹீரோயின் உங்களை இப்படி குத்திட்டு போயிட்டாளா, அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்பா, அவளுக்கு உங்க மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல, அவளுக்கு உங்களை கஷ்டப்படுத்துறதே வேலையா வச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ சொல்றான் ஒரு நாய் பூனைக்கும் கூட இந்த உலகத்துல மதிப்பு இருக்கு, ஆனா என் மேல அவளுக்கு கொஞ்சம் கூட எதுவுமே கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பேப்பர் எங்க உடனே எடுத்துட்டு வா, நான் அந்த பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்துட்றேன், அவன் ஃப்ரீயா எங்கேயாவது வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோ டைவர்ஸ் பேப்பர் எடுத்துட்டு நேரா அவன் பையன் இருக்க ரூமுக்கு தான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹீரோ அவங்க பையன் கிட்ட உங்க அம்மா எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த குட்டி பையன் சொல்றான் சீ ஒன்னு மாதிரி ஒரு பேட் அங்கிளை நான் பார்த்ததே கிடையாது, நான் இதுக்கு எங்க அம்மா எங்க இருக்குன்னு கேட்ட சொல்லணும், நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ சொல்றா ஓ உனக்கு நான் இன்னைக்கு பார்த்தது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதுக்கு அந்த குட்டி பையன் சொல்றான் நான் உங்களை ஃபர்ஸ்டே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றான்.
அதுக்கு ஹீரோமே எப்ப பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்ப்பா அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ உடனே ஒரு டாயை கொண்டு வந்து கொடுத்துட்டு, இப்ப சொல்லு நீ என்ன எப்ப பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த குட்டி பையன் சொல்றான், நான் உங்களை போட்டோல பார்த்திருக்கேன். எங்க அம்மா டெய்லியுமே உங்க போட்டோவை பார்த்துட்டு யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா அழுதுட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டோன்னே ஹீரோ ஷாக் ஆகி, என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் கரெக்டா உள்ள வந்து, என் பையன் கிட்ட என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சு தள்ளி விடுறாங்க. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கத்து குத்தப்பட்ட இடத்துல ரத்தம் கசிய ஆரம்பிக்குது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எதுக்கு என் பையனை புலி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான், நான் ஃபண்ட் கொடுக்கறது மூலியமா தான் உன் பையனுக்கு இங்க ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த சமயம் பார்த்து குட்டி பையன் சொல்றான், அம்மா அந்த பேட் அங்கிள் என்னை வந்து புலி பண்ணல, எனக்கு பாருங்க இந்த டாய்ஸ் எல்லாம் கொடுத்து என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டோன்னு தான் ஹீரோயின், சாரி நான் தான் உங்களை தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ அந்த டைவர்ஸ் பேப்பர் எடுத்துட்டு வந்து, 6 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன மேரேஜ் பண்ணி ஒரு டர்ட்டி கேம் பிளே பண்ணல, அதனாலதான் நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பேப்பர் எடுத்துட்டு வந்திருக்கேன், இதில் மட்டும் நீ சைன் பண்ணிட்டா இதுக்கப்புறம் நீ ஃப்ரீயா இருக்கலாம். ஹீரோயின்மே அந்த பேப்பர் வாங்கி சைன் போடலான்னு வராங்க. ஹீரோ உடனே அவ்வளவு சீக்கிரமா உனக்கு இந்த பேப்பர் கிடைச்சிருமா, உனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு நாளைக்கு மார்னிங் 8 o'clock வர சொல்றான். ஹீரோயின்மே பாத்தீங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் கிளம்பி அந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஜியாங்க இருந்து பார்த்துட்டு தான் இருக்கா. என்ன என்னோட ஃபியான்சியா வளைச்சு போட பாக்குறியா, உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ சில குரூப்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஹீரோயின் கிட்ட போய் புள்ளி பண்ண சொல்றா. அவங்களுமே வந்து ஹீரோயினை புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. சீ உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா, யாராவது பணக்கார பசங்களை பார்த்து அவங்கள வளைச்சு போடுறது, இதெல்லாம் ஒரு பழப்பா வச்சு சுத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க, நீ ஏதோ தப்பான பர்சன் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, ஒழுக்க மரியாதை என்ன போக விடுங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு நல்லாவே தெரியும் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கீழே தள்ளி விட்டுட்டு அவ தலையில இருக்க பின் எடுத்து ஹீரோயினோட ஹார்ட்லயே ஒரு குத்து குத்திடுறா. அந்த சமயம் பார்த்து கரெக்டா ஹீரோவுமே அங்க வந்துடுறான். ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்திட்டு போய் ஹாஸ்பிட்டல தான் அட்மிட் பண்ணிட்டு இருக்கான். அங்க அந்த குட்டி பையனுமே அவங்க அம்மா பார்த்துட்டு எனக்கு அம்மா வேணும்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்கான். அப்போ ஹீரோ தான் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான், உங்க அம்மாக்கு ஒன்னும் இல்ல, அவங்க ஆபரேஷன் பண்ண போறாங்க, நீ எதுக்குமே பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த குட்டி பையன் எதுவுமே கேட்காம எனக்கு எங்க அம்மா தான் வேணும், எனக்கு எங்க அம்மா தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ தான் வந்து அந்த குட்டி பையனை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நீ இப்போ வீட்டுக்கு போ, நான் வந்து உங்க அம்மாவை பக்கத்திலே இருந்து பார்த்தேன், உங்க அம்மா சரியானதுக்கு அப்புறம் உங்ககிட்ட கண்டிப்பா நான் கூட்டிட்டு வந்து ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அந்த குட்டி பையனுமே ரொம்பவே பாவமா, எங்க அம்மா இல்லாம நான் தூங்க மாட்டேன், எனக்கு எங்க அம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ சொல்றா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உங்க கூட தூங்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த குட்டி பையனுமே உங்களை மாதிரி ஒரு பேட் அங்கிள் கூட எல்லாம் நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றா, உனக்கு வேற சாய்ஸே இல்ல, ஒண்ணு நீ தனியா தூங்கணும் இல்லாட்டி என் கூட தூங்கணும், நீ என்ன பண்ணுன்னு சொல்லி முடிவெடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த குட்டி பையனுமே சரி நான் அவங்க கூட தூங்குறேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஏ கூட வெளில போயிடுறான். ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஹீரோயினை புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணுகளை பிடிச்சு யாரோ உங்களை இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னாங்க, எதுக்கு நீங்க ஹீரோயினை புள்ளி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணுங்க சொல்லாம இருக்கவும் அவன் உடனே அவங்க பாடி கார்ட்ஸ் கிட்ட எல்லாம் வச்சு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ண சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணுகளுமே பயந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து ஜியாங் தான் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒண்ணுமே சொல்லிடுறாங்க. ஹீரோ வந்து ஜியாங் கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதுக்கு ஜியாங் உடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. நான் இதெல்லாம் வேணுட்டே பண்ணல, அவ எங்க அம்மாவை ஹர்ட் பண்ண நினைச்சா, அதனாலதான் நான் அவளை திருப்பி ரிவெஞ்ச் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ சொல்றான், நீ என்னோட ஒய்ஃப் ஆகணும்னா நீ சில லிமிட்ஸ்ல இருந்துக்கணும், நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா நீ என் ஒய்ஃபா ஆகவே முடியாது, நான் உன்னை கடைசியா வார்ன் பண்றேன், ஹீரோயினை இதுக்கப்புறம் நீ டச் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிட்டான் போல அங்க அம்மாவோட கல்லறையை இவதான் வந்து ஆளை வச்சு இடிக்க வச்சிருக்கான்னு, அதை பத்தியுமே கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு இவ சொல்றா, எனக்கு நிஜமாலுமே எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோ சொல்றா, எனக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருச்சு, இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன் லைஃப்ல ஏன் தான் இவன் கிட்ட இப்படி வச்சுக்கிட்டோமோன்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ற அளவுக்கு ஒன்று பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோ நேரம் பாத்தீங்கன்னா குட்டி பையன் ரூமுக்கு தான் வந்துட்டு இருக்கான். குட்டி பையன் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல ரொம்பவே சேட்டை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ குட்டி பையன் சொல்றான், நீ என்ன சொன்னாலும் நான் பேச்ச கேட்கவே மாட்டேன்
அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் வம்பு பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ தான் ரொம்ப டைம் ஆயிடுச்சு நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்ஸ் எல்லாம் போத்தி விடுறான். குட்டி பையனை ரொம்பவே டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ அந்த பையனுக்கு எல்லாம் பண்ணிட்டு உன்னெல்லாம் எப்படிதான் வச்சு சமாளிக்கிறாங்கன்னு தெரியல, உன்னை மெயின்டைன் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த குட்டி பையன் உடனே நீ தானே என்னோட அப்பா, நீ இதெல்லாம் பண்றதுக்கு உனக்கு என்னவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ உடனே கோமாயி என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த குட்டி பையன் உடனே அழுகிற மாதிரி நடிச்சு சீனை போட்டுட்டு இருக்கான். ஹீரோ உடனே அந்த குட்டி பையனை சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அந்த பையன் நான் எங்க அம்மாவை பார்க்கணும், எனக்கு எங்க அம்மா வேணும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ உடனே சரி நான் உங்க அம்மா பார்க்க கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இருக்கிற ரூமுக்கு கூப்பிட்டு போறான். ஹீரோனுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை போல, அதனால ஹீரோயினை வெளியில நின்னுதான் 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவை பார்த்துட்டு அம்மா நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா, நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க, நான் சீக்கிரமா வளர்ந்து நான் உங்களை நல்லபடியா பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம உங்க லைஃப்ல இதுக்கப்புறம் யாரையுமே உங்களை நான் புள்ளி பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அந்த குட்டி பையன் ரொம்பவே ஸ்வீட்ல. அதுக்கப்புறம் குட்டி பையனும் ஹீரோவும் தூங்க போயிடுறாங்க. அப்போ ஹீரோ கேட்க எதுக்காக நீ என்னோட அப்பான்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த குட்டி பையனுமே நீங்க என் அப்பா இல்லையா, எங்க அம்மாவோட மேரேஜ் லைசன்ஸ்ல உங்க பேர் தான் போட்டிருந்துச்சு, அதனால இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஸ்டாஃப் கிட்ட கேட்ட உங்க பேர் என்னன்னு, உங்க பேரும் அந்த லைசன்ஸ்ல இருக்க பேரும் ஒண்ணுதான், அதான் நீங்க என் அப்பான்னு நான் கெஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீங்களுமே பார்க்க என்னோட அப்பா அம்மா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ எதுவும் பேசாம அவன் பாட்டுக்கு படுத்துறான். குட்டி பையன் பாத்தீங்கன்னா நேரா அவங்க அம்மா பார்க்க தான் போறான். ஹீரோயின் அவங்க குட்டி பையனை பார்த்தோன்னு நீ எப்படிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு குட்டி பையனுமே இந்த பேட் அங்கிள் என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்கம்மா, அது மட்டும் இல்லாம இந்த அங்கிள் தான் நைட்டு என் கூட தூங்குனாங்க, கதையெல்லாம் சொல்லி தூங்க வச்சாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு என்ன நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோ சொல்றான் நான் யார்கிட்டயும் நடிக்கணும்னு எந்த அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க உனக்கு தான் என்ன பிடிக்காது இல்ல, என் பையன் கிட்ட இருந்து தள்ளியே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ உடனே ஹீரோயினோட கழுத்து பிடிச்சு நெரிச்சிட்டு உனக்கு உடம்பு சரியில்லைன்னு உன் பையனை பாத்துக்கிட்டேன், எங்க அம்மாவை உங்க அம்மா கொன்னதுக்கு கண்டிப்பா நான் உன்னை ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். அடுத்து ஹீரோயினை பார்க்க அவங்க அப்பா தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து நீ எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க பையனை பார்த்துட்டு இந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க இதுதான் என்னோட பையன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்களுமே சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்து இந்த இது உன் செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப எமோஷனல் ஆயிராங்க. அப்பாவுக்கு நம்ம மேல பாசம் வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாங்க இந்த கார்டை வாங்கிட்டு இந்த ஊர்லயே இருக்காத, வேற எங்கேயாவது போயிரு, நீ இருக்கிறது ஜியாங்க்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இது கேட்டோன்னு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதுக்கு அவங்க அப்பா ஆமா நீ இருக்கிறது எல்லாத்துக்கும் தொல்லையா இருக்கு, அதான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனல, வேற எங்கேயாவது போய் தொலைக்க வேண்டியதானே, எதுக்கு இங்க வந்து எங்க உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு உங்க பணம் எதுவும் வேண்டாம், நான் இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன், நீங்க இங்க இருந்து வெளில போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா இதெல்லாம் இவங்க 2 பேத்துக்கும் தெரியாம வெளியில இருந்து கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினோட அப்பா நீ இருக்கிறது என் பொண்ணுக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸா இருக்கு, இந்த ஊரை விட்டு போய் தொலைஞ்சா உனக்கு என்னவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க நானும் உங்க பொண்ணு தான், நான் இங்க இருந்தா உங்களுக்கு என்ன வந்துச்சு, என்னால இந்த ஊரை விட்டு போகவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்டு உடனே ஹீரோயினோட அப்பா சரி இங்க இருந்துக்கோ என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறாங்க. அடுத்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஹீரோயினும் குட்டி பையனும் டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. அப்போ இந்த குட்டி பையன் அம்மா நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுமே நான் இப்ப நல்லா இருக்கேன்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குட்டி பையன் சொல்றான் இதுக்கப்புறம் பேட் அங்கிள் நம்மளை பார்க்க வரமாட்டாங்களாமா, அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இது கேட்டோடனே ஹீரோயினுக்குமே புரியுது நம்ம பையன் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு பார்த்து ஹீரோட பாடி கார்ட்ஸ் 2 பேர் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து பாஸ் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. ஹீரோயினுமே வர முடியாதுன்னு சொல்றாங்க, ஆனா அவங்க வற்புறுத்தி கூப்பிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின்கெல்லாம் பாத்தீங்கன்னா அழகா மேக்கப் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஒரு பார்ட்டிக்கு தான் கூப்பிட்டு போறாங்க. ஹீரோயின்மே இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேல நின்று பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ ஏதோ ஒரு வயசான பாட்டிய வந்து வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் பாக்குறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட போய் என்ன இதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோ சொல்றா எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் கோவமாயி என்ன கேம் பிளே பண்ண போற, எதுக்கு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோ சொல்றா நீ பிளே பண்ண விடையா நான் பண்ணிட்டு இருக்க,
எங்க அம்மா எதனால இறந்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், இவங்களுக்கு தான் இது எல்லாமே தெரியறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டியை காட்டுறாங்க. ஹீரோயின் அந்த பாட்டியை பார்த்தோன்னே ஷாக் ஆகி பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பாட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட பாட்டி. இந்த பாட்டி பாத்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என் பேத்தி எவ்வளவு அழகா இருக்கா, நீ எப்படிமா இருக்க, வா 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 அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த பாட்டிக்கு வந்து ஹீரோயினை ரொம்பவே பிடிக்கும் போல. ஆனா இந்த பாட்டிக்கு அமிஷா போல அப்பப்ப மறந்துடுவாங்க. அப்ப ஹீரோ சொல்றேன், எங்க பாட்டிக்கு அமிஷா அவங்களுக்கு அடிக்கடி மறந்துடுவாங்க, அவங்க கிட்ட ஒழுக்கமா பேசு அப்படின்னு சொல்லி வார்ன் பண்றான். பாட்டி பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூப்பிட்டு அவளுக்கு சாக்லேட்ஸ் கொடுக்குறாங்க. உனக்கு இந்த சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாசமா சாக்லேட் கொடுக்குறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, பாட்டி உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, நீ என்னோட பேத்தி தானே, என் பேர்ல தானே மேரேஜ் பண்ணிருக்க, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டிக்கு பாத்தீங்கன்னா மேரேஜ்க்கு அப்புறம் நடந்தது எதுவுமே தெரியாது. அப்படியே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதெல்லாம் மறந்து போயிருப்பாங்க. அப்பப்பதான் அவங்களுக்கு சடனா ஞாபகம் வரும். பாட்டி நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் சடனா ஹீரோவோட அம்மாவை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அவெல்லாம் நல்லவளே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பத்தி ரொம்பவே பேடா திட்டிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு ஹீரோவுமே, பாட்டி நீங்க எதுக்கு எங்க அம்மாவை இப்படி திட்டிட்டே இருக்கீங்க, அதுக்கான ரீசன் நீங்க என்னைக்காவது சொல்லிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, உன் அம்மா பண்ண வேலைக்கு அவளை திட்டாம வேற என்னடா பண்றது, உன் அம்மாவாலதான் நம்ம குடும்பமே இந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பிடிச்சி ரொம்பவே திட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் திட்டிட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகி அப்படியே மயக்கம் போடுற மாதிரி ஆயிடுறாங்க. அப்போ ஹீரோயினும் மறுபடியும் அந்த பாட்டியை காம் டவுன் பண்றாங்க. அப்புறம் பாட்டி கொஞ்ச நேரத்துல கூலாயி மறுபடியும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நார்மலா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினை பார்த்துட்டு, நீ எப்படி இருக்க, எனக்கு சாக்லேட்ஸ் பிடிக்கும்ல, அதனாலதான் நான் சாக்லேட் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சாக்லேட்டை தேடிட்டு இருக்காங்க. அவங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாக்லேட் கொடுத்தாங்க, அதையே மறந்துட்டாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க சாக்லேட் எங்க இருக்கு, நீங்க என்கிட்ட ஃபர்ஸ்டே கொடுத்துட்டீங்க, நீங்க அதை மறந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா இந்த சாக்லேட் தானே உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயின் கிட்டே அந்த சாக்லேட் கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கு அவங்களோட நிலைமை நல்லாவே புரியுது, அதனால நல்லாவே பாசமா டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து ஹீரோட பாட்டியை வந்து ரூம்ல விட்டுட்டு வெளில வரும்போது கரெக்டா ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோயினை சப்புன்னு அறையிறாங்க. எதுக்காக இங்க வந்து இந்த பாட்டியை பாத்துக்கிற மாதிரி நடிச்சுட்டு இருக்க, உன் தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுக்கலான்னு நினைக்கிறியா, ஜியாங்குக்கும் ஹீரோக்கும் தான் மேரேஜ் ஆக போதுன்னு தெரியுதுல, அப்ப எதுக்கு நீங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு பாத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஹீரோ என்னோட ஹஸ்பண்ட், அவனை மேரேஜ் பண்றதுக்கு உங்க பொண்ணை அனுப்பி வச்சிருக்கீங்க, நானும் உங்க பொண்ணு தானே, என்னோட வாழ்க்கை கேட்டு போறத பத்தி நீங்க யோசிக்கலையாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க அப்பா கொஞ்சம் கூட பாசமே இல்லாம, ஒண்ணு மாதிரி ஒரு பொண்ணு எல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, உங்க அம்மாக்கும் எனக்கு எப்ப டைவர்ஸ் ஆச்சு அப்பவே உனக்கும் எனக்கு இருக்கிற பந்தம் எல்லாம் அருந்து போச்சு, தயவு செஞ்சு ஜியாங்கோட வாழ்க்கையில இருந்து தலையிடாம இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின், நான் இங்க இருந்து எங்கேயுமே போக முடியாது, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயினோட அப்பாவுமே கோவமாயி கடுப்புல திட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் ரொம்பவே சோகமா நின்னுட்டு இருக்காங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டா ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வம்பிழுக்கிறான். எங்க பாட்டியை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு என் பக்கத்துல வந்து ஒற்ற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம், உனக்கும் ஜியாங்கும் மேரேஜ் ஆகாது, நான் ஒன்னும் தடுக்க போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சு வச்சுட்டு, அடுத்து என்ன கேம் பிளே பண்ண காத்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் யாரோட வாழ்க்கையிலயும் கேம் பிளே பண்ணல, எல்லாரும் சேர்ந்துதான் என்ன வச்சு பிளே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே பேசாம போயிடுறான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா அடுத்து இந்த பாட்டிய வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பாட்டி சொல்றாங்க, நீ ரொம்ப பாவம் இல்லமா, என் பொண்ணால நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, பாட்டி இப்ப அதெல்லாம் எதுவும் பேச வேண்டாம், நீங்க அதுக்கப்புறம் டென்ஷன் ஆயிருவீங்க, நான் இப்ப ஹாப்பியா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த பாட்டிக்கு ஏதோ ஒரு சீக்ரெட் தெரியும் போல, அவங்க அம்மா ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பாட்டி வந்து நான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லணுமா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் என்ன பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டா ஜான் வரான். ஜானை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து அவங்க பாட்டி கிட்ட கொடையை கொடுத்துட்டு நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் ஜானை பார்த்துட்டு நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஜான் சொல்றா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க, என்னால என் லைஃப்ல உனக்கு நிறைய கெட்ட பேர் வந்துருச்சுல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, சாரி, நான் தான் உன் பேரை யூஸ் பண்ணிக்கிட்டேன், நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், என்னாலதான் உன் பேரு கெட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஜான் சொல்றான், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, எனக்கு நீ என்ன யூஸ் பண்ணது பரவாயில்ல
அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஜான் சொல்றான், ஹீரோ தான் உன்னை இப்படி புள்ளி பண்றான்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு அவன் கூட வாழணும்னு நினைக்கிற, எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் எப்பயுமே உன்னை ஒரு ஃப்ரெண்டா மட்டும்தான் பார்த்தேன், என்னால ஒருத்தரை திருப்பி லவ் பண்ணி அவங்கள மேரேஜ் பண்ணிக்க என்னால கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு ஜானுமே வந்து ஹீரோயினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, எனக்கு எல்லாமே புரியுது, நான் இதுக்கப்புறம் இங்க இருக்க போறது இல்ல, நான் அப்ராட் போயிருவேன், அதான் கடைசியா உன்னை பார்த்து ஒரு தடவை சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினுமே சாரி, நீ என்னாலதான் அப்ராட் போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஜான் சொல்ற, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வந்து என்னோட ஆபீஸ் விஷயமா தான் போறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் உடம்ப பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அங்க பாட்டியை காணும். ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிருது. ஹீரோயின், பாட்டி நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கா. ரொம்ப நேரம் தேடியும் பாட்டி கிடைக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குளிர்ல ஹீரோயின் வந்து ஹீரோவோட வீட்டு வாசல் முன்னாடி நில்டன் போட்டு நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோ வெளியில வந்து ஹீரோயினோட கழுத்து பிடிச்சு நெரிச்சிட்டு, என் பாட்டி எங்க, என் பாட்டிக்கு ஏதோ ஒரு சீக்ரெட் தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் எங்க பாட்டிய வேணும்ட்டு இங்கே தொலைச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் வேண்டே தொலைக்கல, பாட்டி தான் எங்கேயோ போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவனும், நீங்க தானே எங்க பாட்டியை கூப்பிட்டு போன, அவ்வளோ அஜாக்கிரதையா இருந்திருக்க, என் பாட்டி உனக்கு அவ்வளோ இதா போயிட்டாங்களா, அவங்களுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லைன்னு உனக்கு தெரியும்ல, அவங்கள பார்க்கறத விட நீ வேற என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். இப்போ ஒருத்த வந்து ஹீரோ கிட்ட சில போட்டோஸ் எல்லாம் கொடுக்குறான். அதுல பாத்தீங்கன்னா ஜானு ஹீரோயின் பேசிட்டு இருக்கதை யாரோ போட்டோ எடுத்திருக்காங்க போல. அதை பார்த்தோன்னே ஹீரோ செம்மையா டென்ஷன் ஆயிட்டு, இப்பதான் புரியுது என் பாட்டியை நீ எதுக்காக கவனிக்கலன்னு, உன் பாய் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கிறதுக்காக என் பாட்டியை தொலைச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல அந்த போட்டோஸ் எல்லாம் தூக்கி வீசுறான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு, ஜான் வந்து அப்ராட் போறானாமா, அந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லதான் வந்தான், மற்றபடி எங்க 2 பேத்துக்குள்ள எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்றா, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும், பணத்துக்காக என்ன வேணாலும் பண்றவதானே நீ அவனு தானே அஃபேர்ல இருக்கீங்க, அவன் கூட போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்க பாடி கார்ட்ஸை பார்த்துட்டு, எங்க பாட்டி கிடைக்கிற வரைக்கும் இவன் இங்கேதான் நில்லுன்னு போட்டு நிக்கணும், இவளை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறான். எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்ச நேரத்துல அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜியோங்களோட பிளான் தான் போல. அவ வந்து ஹீரோனை எட்டி வதச்சிட்டு, என்னோட வழியில குறுக்க வந்தா இப்படிதான் அவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அப்படி கட் பண்ணா ஹீரோவையும் அவங்க பாட்டியும் தான் காட்டுறாங்க. பாட்டி கடிச்சிட்டாங்க போல. பாட்டி ஹீரோக்கு சாப்பாடு எல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கா. அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, என் பேத்தி எங்கடா, நீ அவளை ஏதாவது பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான், பாட்டி நான் அவளை எதுவும் பண்ணல, அவன் நல்லாதான் இருக்கா, நீங்க பேசாம சாப்பிடுங்க, எதுக்கு நீங்க அவளை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க பாட்டி, இல்ல நான் ஹீரோயினை தான் பார்க்கணும், அவ ரொம்ப நல்ல பொண்ணு, உனக்கு அவளை பத்தி என்னடா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜியாங் இருக்கா இல்லையா, அவ வந்து ஹீரோயின் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து பாட்டிய மயக்கலான்னு பாக்குறா. பாட்டி அவளை பார்த்த உடனே ஹீரோயின் தான் நினைச்சிட்டு, என் பேத்தி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்த உடனே ஹீரோ கடுப்பாயி, எதுக்கு நீ அவ்வளவு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க, எங்க பாட்டிக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு இவ சொல்றா, பாட்டிக்கே என்ன பிடிக்கணும்ல, அதனாலதான் நான் இந்த மாதிரி வந்தேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, பாட்டி அதெல்லாம் ஒன்னும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. பாட்டி பாத்தீங்கன்னா ஆசையா சாக்லேட் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவளுமே சாக்லேட் வாங்கிட்டு, நான் நல்லா இருக்கேன் பாட்டி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பாட்டிக்கு இது ஹீரோயின் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு போல. ஜியாங்க சப்புன்னு ஒரு அரை, யார்டி நீ, இது என் பேத்தி இல்ல, இவ என் பேத்தியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினை தான் பாக்கணும், அவளை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஜியாங்க உடனே நல்லவன் நடிக்க ஆரம்பிச்சிடுறா. பாட்டி தான் கேக்குறாங்கல்ல, அவங்க கூப்பிட்டு வாங்க, பாட்டி சரியாகணும், அதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவே சரி நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்து ஒரு தாத்தாவை காட்டுறாங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு நம்பிக்கையான பேய். ஹீரோவோட சின்ன வயசுல இருந்து அவங்க கூடயே இருக்கிறவங்க. இவங்க தான் வந்து ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ டாக்டர் வந்து ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு, அவங்க இப்போ பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னா அவங்களுமே வந்து ஹீரோக்கு கால் பண்ணி சொல்ல போறாங்க. அந்த சமயம் பார்த்து ஜியாங் வந்து அந்த போனை பிடுங்கிட்டு, நீங்க யாருக்கும் கால் பண்ணி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னா அவங்க டென்ஷன் ஆகி, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஹீரோ குடும்பத்துக்கு ரொம்ப விசுவாசமானவன், நான் கண்டிப்பா இதை சொல்லியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜியாங் சொல்றேன்னா உங்களுக்கு நிறைய பணம் தரேன், நீங்க என் பேச்சு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க இல்லையா, அப்போ இந்த ஜியாங் வந்து ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொல்ல போறா. அப்போ இந்த அங்கிள் தான் வந்து ஹீரோயினை காப்பாத்தி இருப்பாங்க. இப்போ பிரசன்ட்ல காட்டுறாங்க. ஜியாங் சொல்றா,
அப்பதான் நீங்க என்ன கொல்ல விடாம தடுத்துட்டீங்க, இப்போ என் பேச்சு கேளுங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர அப்படின்னு சொல்லி ஆசை காட்டுறா. அதுக்கு அவங்க சொல்றாங்க, பணத்துக்காக அலையிறவன் நான் கிடையாது, என்ன ஆனாலும் சரி ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு நான் சொல்லாம விட போறது இல்ல. இது எங்க பாஸோட வாரிசு, ஹீரோயினோட வயித்துல வளருது, கண்டிப்பா நான் ஹீரோயினுமே காப்பாத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னு சரி இவன் வலைக்கு வரமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பாட்டி உங்களை கார்டனுக்கு வர சொன்னாங்க, போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறா. அந்த அங்கிளுமே வந்து பாட்டியை தேடிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஜியாங் வந்து ஒரு கட்டையை வச்சு அந்த அங்கிள் மேலே அடிச்சு கொண்டுறா. ஹீரோயினுக்கு தான் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு அம்மா உன்னை நல்லபடியா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஜியாங் உள்ள வந்துட்டு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போல, என்ன மறுபடியும் பிரெக்னென்ட் ஆயிட்ட போல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு ஹீரோயின் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஜியாங் சொல்றா, எனக்கு எல்லாமே தெரியும், அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் வயிற்றுல வர்ற குழந்தைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வயிற்றத்தோட வரா. ஹீரோயின் அதை ஸ்டாப் பண்ணிட்டு கை எடுத்துட்டு போன சைடு அப்படின்னு தள்ளி விட்டுறாங்க. அதுக்கு அவ சொல்றா, ஏன்கா நாங்க குழந்தைய தொடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயின் ஆமா தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஜியாங் சொல்றா, லாஸ்டா உனக்கு ஒரு ஆஃபர் தரேன், பேசாம இந்த கிரெடிட் கார்டை வாங்கிட்டு இங்க இருந்து ஓடி போயிரு, இனிமேல் என் லைஃப்லயும் ஹீரோவோட லைஃப்லயும் நடுல வராத அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் நான் எங்கேயுமே போக முடியாது, நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி இப்போ வீட்டுக்கு போறதுக்காக ஒரு கால் டாக்ஸில ஏறுறாங்க. கார்ல ஏறினோன்னு குட்டி பையன் கிட்ட இருந்த கால் வருது. குட்டி பையன் வந்து அம்மா நீங்க எப்ப வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் அம்மா சீக்கிரம் வந்துருவேன், நான் இப்போ வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த டாக்ஸி டிரைவருமே வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு நீ இப்போ வீட்டுக்கு போறது இல்ல, நீ இப்போ சாக போற அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பாத்தீங்கன்னா அந்த ஜியாங்கோட ஆள் தான் போல. அந்த டிரைவர் வந்து கத்தியை வச்சு ஹீரோயினை குத்தி வரும்போது அவங்க வெளில எந்திரிச்சு ஓடி போயிடுறாங்க. இருந்தாலுமே அவன் ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பார்த்து ஒரு கார் வர அந்த கார் மேலே அந்த டிரைவர் தள்ளி விட்டுட்டு அவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஹீரோயினுக்கு அடிபட்டு அங்க ரத்த வெள்ளத்துல இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோவை காட்டுறாங்க. அவனுக்கு பாத்தீங்கன்னா கெட்ட கனவு மாதிரி வருது. அதுக்கப்புறம் தான் வந்து பிஏ சொல்றா இந்த மாதிரி ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ உடனே பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்ல தான் போய் பாக்குறான். ஹீரோயினுக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஹீரோ வெளில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ டாக்டர் சொல்றாங்க இந்த மாதிரி ஹீரோயின் பிரெக்னெண்டா இருந்தாங்க, இப்போ அவங்களுக்கு அபார்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டோன்னே ஹீரோ ஷாக்கா என்ன பிரெக்னெண்டா இருந்தாளா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு டாக்டருமே ஆமா அவங்க பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்புறம் அப்படியே கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் தான் கான்சியஸ் வருது. அவங்க முழிச்சோடனே ஹீரோ கிட்ட நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோ சொல்றான் நம்மளோட குழந்தை அபார்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயின் பதறி போய் என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோ உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல வயிற்றுல இருந்து உன் குழந்தை அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுகுறாங்க. எல்லாமே ஒன்னாலதான், நீ தான் என் குழந்தைய கொன்னுட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோட பிஏ வந்து ஹீரோ கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டு இருக்கான். பாஸ் ஹீரோயின் கிட்ட இருந்தது உங்களோட குழந்தை, அந்த குட்டி பையனுக்கு போன் கேன்சர் இருக்குது, அதனாலதான் ஹீரோயின் உங்க கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணி மறுபடியும் பிரெக்னென்ட் ஆகி அது மூலியமா ஸ்டெம் செல்னால அந்த குழந்தைய காப்பாத்தலான்னு பார்த்தாங்க, அந்த குட்டி பையன் உங்களோட பையன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோ செமையா ஷாக் ஆகுறான். என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க ஆமா பாஸ் நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அவன் பையன் தெரியாமலே அவன் கூட இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பாத்தீங்கன்னா நேரா குட்டி பையனை தான் பார்க்க போறான். குட்டி பையன் வந்து அங்க ஹாஸ்பிட்டல்ல எனக்கு அம்மா வேணும் அம்மா வேணும்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்த உடனே பேட் அங்கிள் நீங்க தான் எங்க அம்மாவை புள்ளி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களாலதான் எங்க அம்மாக்கு ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ சொல்ற நான் தான் உன்னோட அப்பா அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த குட்டி பையன் சொல்றான் எனக்கு உங்களை மாதிரி ஒரு பேட் அங்கிள் அப்பாவா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா அடிக்கிறான். ஹீரோமே அவங்க பையனை சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து கால் பண்ணி ஹீரோயினை டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ குட்டி பையனும் ஹீரோயினும் வந்து ஹீரோ வீட்டில் தான் இருக்காங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஃபுட்டு சாப்பிடாம அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோ வந்து நீ இப்ப சாப்பிடாம இருக்க, ஒழுக்கமா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ சொல்றா குட்டி பையன் என்னோட பையன் தானே, எதுக்கு என்கிட்ட உண்மையை மறைச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க உன்கிட்ட உண்மை சொல்லுன்னு என்ன அவசியம் இருக்கு, உன்கிட்ட நான் எதுவும் சொல்ல போறது கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றான் குட்டி பையன் என்னோட பையன்,
நான் நினைச்சா அவனை உன்கிட்ட இருந்து எப்படி வேணாலும் என்னால வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினுமே உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து ஹீரோயின் வந்து ரொம்பவே சுகமா உட்காந்துட்டு இருக்கும் போது குட்டி பையன் வந்து அவங்க அம்மா பார்க்க வந்திருக்கான். அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க, நீ இப்போ ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கணும், உனக்கு உடம்பு எப்படி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு குட்டி பையன் சொல்றான், அம்மா நான் இப்போ ஹெல்த்தியா இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ண வேண்டாம், நீங்க சீக்கிரம் சரியாகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் கேக்குறாங்க, நீங்க எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு குட்டி பையன் அப்பதாமா கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயின் டென்ஷனா, யார் உனக்கு அப்பா, யார் அப்படியெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த குட்டி பையன் சொல்றான், பேட் அங்கிள் தாமா சொன்னாங்க, அவங்க தான் என்னோட அப்பாவாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து சரி நீ பேசினது போதும், உள்ள போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ சொல்றான், அவன் என்னோட பையன் தானே, அதனாலதான் நான் தான் அவன் கிட்ட நான் தான் உன் அப்பான்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், நம்ம 3 பேரும் ஒரு ஃபேமிலியா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் அது எதுவுமே கண்டுக்கிற மாதிரி தெரியல. அடுத்து ஹீரோயின் ரூம்ல தான் காட்டுறாங்க. அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ணலான்னு வரான். நான் என் பையனை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைக்கிறேன், நம்ம பேபிக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு ஒன்னு பார்க்க சுத்தமா இஷ்டமே இல்ல, என்னமோ பண்ணி தொலை, என்ன பண்றது, என் குழந்தைக்காக இதெல்லாம் சகிச்சுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ண ஹீரோயினுக்கு அது பிடிக்கல, அவங்க உள்ள போய் வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குட்டி பையன் ரொம்பவே சேட்டை பண்ணிட்டு இருக்கான் வீட்டுல. அப்போ ஹீரோ தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, கீழே விழுந்துட போற அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்தி கீழே உட்கார வைக்கிறாங்க. ஏண்டா சொல்ல இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு குட்டி பையன் சொல்றான், எனக்கு உடம்பு சரியில்லையா, நான் சீக்கிரம் செத்து போயிருவேனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ சொல்றான், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, உன்னை நான் சீக்கிரம் காப்பாத்திடுவேன், உனக்கு ஒன்றும் இல்லை, நீ சீக்கிரம் சரியாயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு குட்டி பையன் சொல்றா, ஆமா நான் பெருசா எங்க அம்மாவை நல்லாவே டேக் கேர் பண்ணி பாத்துக்கணும், நீங்களே எங்க அம்மாவை ரொம்பவே புள்ளி பண்றீங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து நான் எங்க அம்மாவை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ சொல்றான், கண்டிப்பா உங்க அம்மாவை நான் இதுக்கப்புறம் புள்ளி பண்ண மாட்டேன், நான் உன்னை சீக்கிரமாவே சரியாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வந்து ஹீரோயினை ரூம்ல தான் வந்து பாக்குறான். ஹீரோயின் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ தொட்டு பாக்குறான், ஹீரோயினுக்கு ரொம்பவே ஃபீவரா இருக்கு, அவங்களுக்கு சுத்தமா உடம்பு முடியல. அப்போ ஹீரோ வந்து டாக்டர் கிட்ட அவங்களுக்கு எப்ப சரியாகும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இல்ல அவங்களுக்கு கொஞ்சம் பாடி வார்மா வச்சுக்கணும், அப்படி இருந்தா அவங்க சீக்கிரம் சரியாயிருவாங்க, இல்லைன்னா அவங்க உயிருக்கு கூட ஆபத்தாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ அதனால ஹீரோயின் கூட அன்னைக்கு க்ளோஸா இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கொஞ்சம் நார்மல் ஆயிடுறாங்க. அவங்க சர்வன்ட் லேடி கிட்ட ஹீரோ எங்கன்னு சொல்லி கேட்க, அவங்க வெளில இருக்காங்க, கூப்பிடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இவங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த ஜியாங் பார்த்தீங்கன்னா பாட்டியை வாக்கிங் கூப்பிட்டு வெளில வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் பாட்டியை பார்த்தோன்னா, பாட்டி நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. பாட்டி நீங்க எங்க போனீங்க, நான் எவ்வளவு பயந்துட்டேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, அதுக்கு அந்த பாட்டி சொல்றாங்க, எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஜியாங் வந்து கையை தட்டி விட்டுட்டு, நீங்க எதுக்கு அவகிட்ட பேசிட்டு இருக்கீங்க, அவதானே உங்களை தொலைச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை அடிக்க போறா. அப்போ ஹீரோயின் தடுத்து, அவங்க வயசுல ஒன்னை விட பெரியவங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா அவங்கள பார்த்து கையை உங்கிருப்ப அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஜியாங் சொல்றா, இந்த பைத்தியத்துக்கு நான் என்ன பண்றேன்னு தெரியவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை பிடிச்சி நல்லாவே திட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றாங்க, அவங்க வயசுல பெரியவங்க, அது மட்டும் இல்லாம அது ஹீரோவோட பாட்டி, மரியாதையா பேசு, ஹீரோக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. பார்த்து கரெக்டா ஹீரோ அங்க வந்துட்டு, உனக்கு இப்ப தானே உடம்பு சரியில்லாம இருக்கு, நீ எதுக்கு இங்க வந்து நின்றுட்டு இருக்க, போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ரொம்ப பாசமா இருக்க மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விட்டுறாங்க. அதுக்கு ஹீரோ கேக்குறான், நான் என்ன நடிச்சேன், நான் உண்மையா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனே ஹீரோயின் நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் பாட்டி பாத்தீங்கன்னா ஹீரோவை அடிக்கிறாங்க. நீ எதுக்குடா அந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் புள்ளி பண்ணிட்டே இருக்க, அந்த பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு தெரியுமா, நம்ம குடும்பம் தான் அந்த பொண்ணோட குடும்பத்துக்கு ரொம்பவே கடன் பட்டிருக்கோம், அந்த பொண்ணு ரொம்பவே பாவம், உன் அம்மாவாலதான் எல்லாம் ஆச்சு, உன் அம்மா நல்லவளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே வந்து ஹீரோவோட அம்மாவை பத்தி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கெல்லாம் அவங்க பாட்டி என்ன சொல்ல வராங்கன்னே புரியல. ஏன்னா பாட்டி வந்து அவங்க அம்மாவை பத்தி என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லாவே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க அம்மா கெட்டவங்க அதை மட்டுமே தான் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ கேக்குறான், பாட்டி நீங்க என்ன சொல்ல வரீங்க, எனக்கு புரியல, கிளியரா சொல்லுங்க, எங்க அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஜியாங் வந்து, ஐயோ ஏதோ உண்மையை சொல்லிட்டாங்கன்னா ஹீரோயினும் ஒண்ணு சேர்ந்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, வாங்க போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறா. அதுக்கப்புறம் பாட்டியா உள்ள கூப்பிட்டு வந்துட்டு வேணுடைய ஃபுட் எல்லாம் வாயில வச்சு திணிச்சுட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஹீரோயினும் ஒண்ணு சேர்க்கலான்னு பாத்துட்டு இருக்கியா, நானே அவங்களை பிடிக்கிறதுக்கு என்னென்னமோ திட்டம் போட்டுட்டு இருக்கு, நீ அசால்ட்டா சேர்த்து வச்சிட போலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த
அந்த பாட்டியை போட்டு அடிச்சிட்டு இருக்கா. பாட்டி உடனே திட்ட ஆரம்பிக்கிறாங்க, நீ எல்லாம் நல்லவளே கிடையாது, ஹீரோ முன்னாடி மட்டும் நீ நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்க, எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல, இங்க இருந்து வெளில போடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜியாங்குமே நீ லூஸ் தானே, என்ன நீ நார்மலா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு பாட்டி சொல்றாங்க, எனக்கு அமீஷியா தான், நீ எனக்கு வாயிலெல்லாம் இப்படி திணிச்சு வச்சு ஊட்டி விட்டல, இதெல்லாம் நான் என் பேராண்டி கிட்ட நான் சொல்லதான் போறேன், அவங்க உடனே என்ன பண்ணான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஜியாங் உடனே பயந்து போய் பாட்டி நீ இதெல்லாம் வேணுட்டே பண்ணல, இது எதுவுமே ஹீரோ கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு பாட்டி உடனே கையை தட்டி விட்டுட்டு, நீ எப்படி நடிக்கிற, நீ ஒரு பொய்க்காரி, நான் என் பேராண்டி கிட்ட நான் சொல்லதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லலான்னு போறாங்க. அந்த சமயம் பார்த்து ஜியாங் தடுத்து பாட்டியோட கழுத்தை பிடிச்சு நினைச்சிட்டு இருக்கா. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை பத்தி சொல்லி என்னை அவனையும் பிரிக்கலான்னு பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோயின் அங்க வந்துடுறா. என்ன பண்ணிட்டு இருக்க, பாட்டியை கொலை பண்ண ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்டு திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜியாங் உடனே நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து ஹீரோ உள்ள வந்து ஹீரோயின் பாட்டி பக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு, நீ என் பாட்டியை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சு தள்ளி விடுறான் பைத்தியக்காரன். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் ஒன்னும் உங்க பாட்டியை கொலை பண்ண ட்ரை பண்ணல, நான் காப்பாத்த தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜியாங் உடனே ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, அவ பொய் சொல்றா, அவதான் வந்து உங்க பாட்டியை கொலை பண்ண ட்ரை பண்றா, ஏதோ உங்க அம்மாவை பத்தின சீக்ரெட் எல்லாம் ஏதோ தெரியும் போல, அது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோயின் டென்ஷன் ஆகி, நான் இது பண்ணல, அவதான் கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தா, நான் தான் வந்து காப்பாத்தினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் அப்படி கட் பண்ண ஹாஸ்பிட்டல தான் காட்டுறாங்க. ஜியாங் வந்து ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, நான் பாட்டியை எதுவுமே பண்ணல, இவதான் பாட்டியை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இதை பார்த்தோன்னே செம கடுப்பாகுது. ஹீரோமே வந்து ஜியாங் சொல்றத நம்பிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து எதுக்காக என் பாட்டியை கொலை பண்ண ட்ரை பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப போறது கிடையாது, அப்புறம் எதுக்கு என்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கேட்கற, என்ன பொறுத்த வரைக்கும் நான் பாட்டியை எதுவும் பண்ணல, நான் காப்பாத்த தான் ட்ரை பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்றான், என் பாட்டிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோட பிஏ வந்து ஒரு ரிப்போர்ட்டை காட்டுறான். அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு வந்திருக்கு. ஹீரோயின் அதை கேட்டோன்னே, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, என் பையனை நான் எப்படியும் காப்பாற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, அப்போ இதுக்காக தான் வந்தியா, என்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா எனக்கு என் பையன் மட்டும்தான் முக்கியம், நான் அதுக்காக மட்டும்தான் உங்களை க்ளோஸ் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டோன்னே ஹீரோ சொல்றா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், ப்ளீஸ் என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின் அழுதுட்டே, நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை, ஒன்னு மாதிரி ஒருத்தன் கூட நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்டோன்னே ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றான். ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல்ல பாட்டியை தான் காட்டுறாங்க. பாட்டி இப்ப கொஞ்சம் நார்மலா பேசுறாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்பட்டு, பாட்டி நீங்க நல்லாயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு பாட்டியுமே, நான் இப்ப கொஞ்சம் நல்லா தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எப்படி இருக்க, உன் அம்மாவாலதான் நம்ம குடும்பமே இப்படி அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோவோட அம்மா பத்தியே திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ கேட்கறான், எதுக்கு பாட்டி நீங்க அம்மாவே திட்டிட்டு இருக்கீங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உங்க அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, ஆனா உன் அம்மா ஒரு பேராசை பிடிச்சவ. ஹீரோயினோட அம்மாவோட ஜுவல்லரி ஷாப்ல ஒரு தங்க கத்தி இருந்துச்சு, அது ரொம்பவே விலை மதிப்பு உள்ளது, அந்த தங்க கத்தியை தேடணும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவோட ஃபேமிலி மொத்தத்துக்குமே விஷம் வச்சு கொண்டா உன் கல்யாண நாள் அன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ஹீரோ ஷாக் ஆகி, என்ன பாட்டி சொல்றீங்க, அம்மா இப்படிப்பட்டவங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு பாட்டியுமே, ஆமா உன் அம்மாவால தான் வந்து நம்ம குடும்பமே அழிஞ்சு போச்சு, அவங்களோட குடும்பத்துல இருக்க எல்லாத்துக்குமே பாய்சன் வச்சு உன் அம்மா கொன்னுட்டா இன்னைக்கு, அதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் மாடியில இருந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, இந்த விஷயம் எதுவுமே ஹீரோயினுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணு, நம்ம ஃபேமிலி சேர்ந்து அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் எல்லாம் உண்மையே புரியுது, தப்பெல்லாம் அவங்க அம்மா மேலதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 1 இயர்க்கு அப்புறம் ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா வேற ஒரு கண்ட்ரிக்கு போய் அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட அவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒருத்தன் ஃப்ளர்ட் பண்ணலான்னு ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயின், இல்ல என் பையனை கூப்பிட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பையன் பாத்தீங்கன்னா அப்பயுமே வந்து ஹீரோயின் கிட்ட வந்து, அம்மா நான் அந்த பேட் அங்கிளை ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தியே பேசிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின்மே, எதுக்கு நீ எப்ப பார்த்தாலும் அந்த அங்கிள் பத்தியே பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு கொஞ்சம் குட்டி பையன் சொல்றா, அம்மா அவங்க தானே என்னோட அப்பா, நான் படிக்கிற ஸ்கூல்ல எல்லாருக்குமே அப்பா இருக்கு, எனக்கு மட்டும்தான் அப்பா இல்ல, எனக்கு அப்பா வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான்.
அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வாயை மூடிட்டு சாரிம்மா நான் இதுக்கப்புறம் அப்படிலாம் கேட்க மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோயினுமே பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. அப்போ குட்டி பையன் மறுபடியும் சொல்றான், அம்மா நீங்க என்ன திட்டினாலும் பரவாயில்ல, பேட் அங்கிளை ரொம்பவே மிஸ் பண்றேன். பேட் அங்கிள் என்கிட்ட எவ்வளவு நல்ல விதமா நடந்துக்கிட்டாங்க தெரியுமா, என் கூட ஜாலியா விளையாண்டாங்க, என் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் ரொம்ப பொறுமையா சொல்றாங்க, இதுக்கப்புறம் பேட் அங்கிள் நம்ம லைஃப்ல வரமாட்டாங்க, அவங்க ரொம்ப தூரம் இருக்காங்க, நம்ம அவங்க லைஃப்ல போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உனக்கு அப்பா அம்மாவும் அம்மாவும் நான் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த குட்டி பையனுமே ரொம்ப ஸ்வீட்டா சரிம்மா எனக்கு நீங்க மட்டுமே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுல குக் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து கால் வருது. ஹீரோயினுமே பதறி அடிச்சுட்டு என்னாச்சுன்னு சொல்லி பார்க்க போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு லேடி வந்து ஹீரோயினை திச்சிட்டு இருக்காங்க, பாருங்க உன் பையன் என் பையனை எப்படி அடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அடி வாங்கின பையன் சொல்றான், இவன் தான் என்ன அடிச்சுட்டான், பாருங்க என்ன எப்படி அடிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, என் பையன் ஒன்னும் தேவையில்லாம அடிக்க மாட்டான், நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அந்த பையனோட அம்மாவுமே, என்ன என் பையனை எடுத்து பேசிட்டு இருக்க, உன் பையன் தான் என் பையனை அடிச்சிருக்கான், அவனை கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு குட்டி பையன் சொல்றான், அவன் தாம்மா ஃபர்ஸ்ட் சண்டைக்கு இழுத்தான், எனக்கு அப்பா இல்லையாம்மா, நான் அப்பா யாருன்னு தெரியாத பையனாமா, என்னை பத்தி இப்படிலாம் தப்பு தப்பா பேசினது அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டோன்னு ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க உங்க பையனை என்ன லட்சணத்துல வளர்த்து வச்சிருக்கீங்க, சின்ன பையன் இப்படியா பேசுவான், உங்க பையன் மேலதான் தப்பு இருக்கு, என் பையன் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னு அந்த லேடியுமே, என் பையன் கரெக்டா தானே சொல்லியிருக்கான், அப்பா பேர் தெரியாத பையன் தானே அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோயின் சப்புன்னு அந்த லேடிய ஒரு அற அறையறாங்க. அவன் உடனே உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன அறைவா அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நீ எந்த லட்சணத்துல இருக்கியோ அந்த மாதிரி உன் குழந்தையும் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவ உடனே, உனக்கு எவ்வளவு தெரியும் தான் நீ என்ன அடிச்சிருப்ப, நீ யாரு, நீ ஒரு கேவலமானவன், நீ எல்லாம் என்ன அடையிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி, இங்க ஒருத்தி நடிச்சுட்டா, நீங்க உடனே வந்து என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி போன் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு குட்டி பையன் உடனே அவங்க அம்மா கிட்ட, அம்மா இது பெரிய பிரச்சனையாகும் போல, நான் வேணா சாரி கேட்டுட்டுமா அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா, தப்பு உன் மேல எதுவும் இல்ல, உன் மேல தப்பு இல்லாத வரைக்கும் நீ யாருக்கும் சாரி சொல்லணும்னு எந்த அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ அந்த லேடி வந்து, என் ஹஸ்பண்ட நான் வர சொல்லியிருக்கேன், இப்ப வருவாங்க பாரு, நீ என்ன ஆகுறன்னு பாரு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல அந்த லேடியோட ஹஸ்பண்டுமே வந்து இங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவ சொல்றா, அவன் என்ன அரைஞ்சிட்டா, அது மட்டும் இல்லாம அவன் பையனையும் போட்டு எப்படி அடிச்சு வச்சிருக்கா, நீ அவகிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அந்த ஆளுமே, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையனை நீங்க அடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த லேடி சொல்ற, நாங்கெல்லாம் பெரிய பணக்காரங்க, ஒழுக்க மரியாதையை எங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இங்க வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சு தள்ளி விடுறா. அப்பன்னு பார்த்து ஜான் தான் வந்து பிடிக்கிறான். பார்த்தோன்னு ஹீரோயின், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜான் கிட்ட கேட்க, நான் சும்மா தான் இங்க வந்தேன், இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதுக்கு ஜான் உடனே நான் பேசுறேன்னு சொல்றான். அந்த சமயம் பார்த்து அந்த லேடி வந்து ஜானையும் ஹீரோயினையும் வச்சு தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா. என்ன அடுத்த ஆள் வந்துட்டானா, இந்த மாதிரி ஒரு கேவலமானவளோட பையனெல்லாம் எப்படிதான் இந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் இருந்து இவங்களை பத்தி தான் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, உங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க, அவங்க என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லேடி பாத்தீங்கன்னா அப்பயுமே வந்து ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா தான் பேசிட்டு இருக்கா. அந்த லேடியோட ஹஸ்பண்ட் சொல்றா, நீ என்ன என்னை விட பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவன் சொல்றான், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ஒரு மேனேஜரா இங்க இருக்க பேங்க்ல தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு இவன் சொல்றா, ஓ நீ மேனேஜர் தானா, சரி சரி, நான் கூட நீ பெரிய சிஇஓவா இருப்பியோ அப்படின்னு நினைச்சேன், பரவாயில்ல நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயம் பார்த்து மாசா ஹீரோ உள்ள என்ட்ரி கொடுக்கறான். யாரு யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோவை பார்த்த உடனே குட்டி பையன் அப்பா அப்படின்னு சொல்லி கத்துறான். ஹீரோயின்மே அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவை பார்த்த உடனே அந்த லேடியோட ஹஸ்பண்ட் திருத்தின்னு முழிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ கேக்குறான், என்ன யாரோட பையன் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு சின்ன பிரச்சனை தான், நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அவ என்னோட ஒய்ஃப், அந்த பையன் என்னோட பையன், நான் தான் இந்த கூ கம்பெனியோட சிஇஓ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டோன்னா அவன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். ஐயோ நீங்க இவ்வளவு பெரிய பணக்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயை பொழக்கிறான். நல்லா பாத்தீங்கன்னா ஹீரோவோட காலிலே விழுந்து, ஐயோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்க ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறேன், வேலையை விட்டு தூக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். அப்போ அந்த லேடியுமே, என்ன பண்ணிட்டு இருக்க, அவங்க காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண. அதுக்கு அந்த ஹஸ்பண்ட் காரனுமே,
சப்புன்னு அந்த லேடி அறையறா. ஒழுக்க மரியாதையா நம்ம தான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேளுனா அவங்க ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கான். உடனே அந்த லேடி அவங்க பையன் எல்லாருமே வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க பையனை வா நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. ஹீரோமே பின்னாடி போய் சமாதானப்படுத்தலான்னு போறப்போ ஜான் ஸ்டாப் பண்ணிட்டு எதுக்காக திருப்பி ஹீரோனோட லைஃப்குள்ள வர, அவளை சந்தோஷமா வாழ விடு, அவளை திருப்பி ஹர்ட் பண்ணா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ சொல்றான் இது எனக்கும் என் ஒய்ஃபுக்கான உள்ள விஷயம், நீ நடுவில் வராத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கும் போல. அந்த குழந்தைகிட்ட விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க குட்டி பையன் கிட்ட நீ தான் நம்ம தங்கச்சி பாப்பாவை நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு குட்டி பையனுமே நான் நல்லா பாத்துக்குவாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து ஹீரோ உள்ள வந்து ஹீரோயினை பிடிச்சு இழுத்துட்டு ஒரு ரூம்குள்ள போட்டு எதுவும் பேசாத, தயவு செஞ்சு நம்ம 2 பேரும் ஒரே ஃபேமிலியா வாழலாம், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் உடனே ஹீரோட கையை பிடிச்சு கடிச்சு வச்சுட்டு நீ எதுக்கு இங்க வந்த, நீ எப்படி எங்க வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோ வந்து ஹீரோயினை எவ்வளவு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான், நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலியா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு ஒன்னு சுத்தமா பிடிக்கல, நான் உன்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் இவளை எப்படிதான் சமாதானப்படுத்துதுன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் நேரா வந்து கிச்சன் வந்து குக் பண்ணலான்னு வராங்க. அந்த சமயம் பைப் எல்லாம் லீக் ஆகி தண்ணி எல்லாம் ஹீரோயின் மேல அடிக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் உடனே பதறிட்டு இருக்க ஹீரோ தான் வந்து எல்லாம் சரி பண்ணி கொடுக்கறான். ஹீரோயினோட ட்ரெஸ் 2 பேத்தோடதுமே நனைஞ்சிருச்சு. ஹீரோ வந்து உள்ள ஏதாவது ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரூம்குள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு வெளில போலான்னு வரப்போ கரெக்டா ஹீரோ உள்ள வந்து எனக்கு ஏதாவது ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றான் உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா, லேடிஸ் இருக்க வீட்டுல ஜென்ட்ஸ்க்கு ட்ரெஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் எடுத்து காட்டுறா. உனக்கு இந்த ட்ரெஸ் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறாங்க. அதுல ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க நம்ம 2 பேத்துக்குள்ள என்ன சண்டை வந்தாலும் நான் இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு அர்த்தம், உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவுமே வந்து சரின்னு சொல்றான். இவங்க 2 பேரும் ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்கதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் உடனே இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி தூக்கி போட்டுட்டு ஒன்னு இல்ல நான் செத்தாலும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ எதுவுமே பேசாம வெளில போறான். அந்த சமயம் பார்த்து குட்டிப்பையன் வந்து ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு அப்பா நீங்க எங்க போறீங்க, நீங்க எங்கேயும் போகாதீங்க, என் கூட இருங்க, நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்றேன்னு தெரியுமா, என் கூட நீங்க இப்பெல்லாம் டைமே ஸ்பெண்ட் பண்றதே இல்ல, ப்ளீஸ்பா என் கூட இருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ சொல்றான் எனக்கும் உன் கூட இருக்கணும் தான் ஆசை, ஆனா உங்க அம்மா என்ன சொல்லுவான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்பா நமக்கு தங்கச்சி பாப்பா கூட இருக்குது, நீங்க தங்கச்சி பாப்பாவை பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோ சொல்றான் உங்க அம்மா அலோவ் பண்ண நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்ல சரி அம்மா கிட்ட நான் பெர்மிஷன் கேக்குறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் உடனே சிரிச்சுட்டே போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ உள்ள போய் குழந்தைய பாக்குறான். அப்ப குட்டி பையன் சொல்றான் பாருங்க தங்கச்சி பாப்பா பாக்க உங்களை மாதிரியே இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோனே ஆமா என்னமா தான் இருக்கா அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் குட்டி பையன் எல்லாருமே நைட்டு சாப்பிட்றதுக்காக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க இங்க இந்த மாதிரி ட்ரெஸ் தான் கிடைக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவுமே சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் எல்லாருமே ஹாப்பியா ஒரே ஃபேமிலியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ போய் ஹீரோயின் கிட்ட பேசலான்னு ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயின் இக்னோர் பண்ணிடுறாங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோக்கு ஒரு கால் வருது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே ஹீரோயின் ஷாக் ஆகி பாட்டிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல தெரியல போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் நானுமே கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட வராங்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா பாட்டி ரொம்பவே உடம்பு முடியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பாட்டி உங்களுக்கு என்னாச்சு, நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு பாட்டி சொல்றாங்க நீ வந்துட்டியா, என் பேரன் கூட நீ சந்தோஷமா வாழணும், என் பேரன் கூட நீ எப்படியா சேர்ந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க இல்ல பாட்டி நான் உங்க பேரன் கூட சேர மாட்டேன், நீங்க அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க, நீங்க உங்க ஹெல்த் பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பாட்டி ரொம்ப எமோஷன் ஆகி நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருமிட்டே ரொம்ப முடியாத மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இந்த பாட்டி கஷ்டப்படுறத பார்த்து தாங்க முடியாம சரி பாட்டி நான் உங்க பையன் கூட வாழ்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயின் வெளியே போகும்போது பாட்டி பின்னாடி இருந்து சிக்னல் காட்டுறாங்க, போய் அவளை சமாதானப்படுத்தி எப்படியாவது உங்க கூட வாழவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த பாட்டி சே இவங்க 2 சேர்த்து வைக்கிறதுக்கு நான் உடம்பு சரியில்லாத மாதிரிலாம் நடிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியோ சேர்ந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாட்டி பாத்தீங்கன்னா நல்லாதான் இருக்காங்க, ஆனா இவங்க 2 சேர்த்து வைக்கிறதுக்காக சும்மா நடிச்சிட்டு இருந்திருக்காங்க.
ஹீரோ வெளில வந்தோன்னா பாட்டிக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை, நீ என் கூட பாட்டிக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினுமே எனக்கு பாட்டி ரொம்ப பிடிக்கும், பாட்டிக்காக மட்டும்தான் நான் இங்க இருக்கிறேன், எனக்கு உன் மேல எந்த லவ்வும் இல்ல, உன் கூட வாழணும்ல எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ வீட்டுக்கு தான் வந்துடுறாங்க. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது வெளில ஏதோ சத்தம் கேட்கற மாதிரியே இருக்கு. ஹீரோயினால தூங்கவே முடியல. அவங்க வெளில என்ன சத்தம் கேக்குதுன்னு வெளில போய் பார்க்க போறாங்க. வெளில போய் பார்த்தா ஒரு சின்ன கூண்டுக்குள்ள ஜியாங்க ஹீரோ அடைச்சு வச்சிருக்கான். ஹீரோயின் இதை பார்த்து ஷாக் ஆகி நீ இந்த கூண்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஜியாங் சொல்றா நான் பண்ண தப்பெல்லாம் ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால அவன் இத்தனோண்டு கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கான், நான் 1 வருஷமா இந்த கூண்டுக்குள்ளதான் இருக்கேன்னு தெரியுமா, ப்ளீஸ் என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஜியாங் உடனே கூண்டை விட்டு வெளில வந்தோடனே ஹீரோயினோட நெல்லன் பண்ணி ப்ளீஸ் என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க 1 வருஷமா நீ இந்த கூண்டுக்குள்ளதான் இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஜியாங் உடனே ஆமா இதுக்குள்ளதான் இருந்தேன், ப்ளீஸ் என்னை தயவு செஞ்சு எப்படியாவது காப்பாத்து ஹீரோ கிட்ட இருந்து, அவன் என்னை இந்த கூண்டுக்குள்ளே போட்டு சாகடிச்சிருவான் போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் நான் எந்த ஹெல்ப் பண்ண முடியாது, நீ பண்ண தப்புக்கெல்லாம் இந்த கூண்டுக்குள்ளே கடந்து சாவு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த சமயம் பார்த்து ஜியாங் ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி எனக்கு ஒரு உண்மை தெரியும், நான் அந்த உண்மையை உங்ககிட்ட சொல்றேன், தயவு செஞ்சு ப்ளீஸ் இந்த கூண்டுக்குள்ள இருந்து என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுமே என்ன உண்மை அப்படின்னு சொல்லி கேட்க, அன்னைக்கு ஹீரோயினோட அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அதுல ஹீரோயினோட அம்மா கீழே பிடிச்சு தள்ளிவிட்டனால தானே ஹீரோவோட அம்மா இறந்து போயிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது உண்மையே கிடையாது, ஹீரோவோட அம்மா தான் அங்க இருக்கிற தண்ணியில வழுக்கி கீழே விழுந்திருப்பாங்க. இது யாருக்குமே தெரியாது, ஜியாங்குக்கு மட்டும்தான் தெரியும், அவதான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருப்பா. ஜியாங் சொல்றா உங்க அம்மா அவங்களை கொலை பண்ணல, அவங்களே தான் கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அது மட்டும் இல்லாம உன்னோட ஃபேமிலி மொத்தத்தையுமே அழிச்சது ஹீரோவோட அம்மா தான் பாய்சன் கலந்து இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே இவ சொல்லிடுறா. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு சம கடுப்பாயிருது. ஹீரோ இங்க ஹீரோயினை சமாதானப்படுத்தலான்னு வரப்போ ஹீரோவை தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இவன் கூட வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையெல்லாம் கூப்பிட்டுட்டு வெளில போறாங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோ பாட்டியோட வரா. ஹீரோ சமாதானப்படுத்துறான் ப்ளீஸ் இங்க இருந்து எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்த, அதுக்கு ஹீரோயின் உடனே கையெடு அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறாங்க. அப்போ ஹீரோ சொல்றான் நாங்க பண்ணது எல்லாமே தப்புதான், எங்க அம்மாவாலதான் உங்க ஃபேமிலியா அழிஞ்சதெல்லாம் உண்மைதான், அதுக்காக ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத, அவங்க பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க நான் உங்ககிட்ட எவ்வளவோ கெஞ்சினல, நீ அதெல்லாம் கேட்டியா, எங்க அம்மா தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினைச்சதா இவ்வளவு நாள் உங்ககிட்ட இருந்து நான் ஒதுங்கி போயிட்டு இருந்தேன், இப்பதான் தெரியுது எங்க அம்மா மேல எந்த தப்பும் இல்ல, பண்ணதெல்லாம் உங்க அம்மா தான், என் குடும்பத்தை மொத்தமா அழிச்சிட்டாங்கல்ல, உன் அம்மா வேலைதான் என் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நான் இதுக்கப்புறம் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த சமயம் பார்த்து பாட்டி வீல் சேர்ல எந்திரிச்சிருந்து ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ப்ளீஸ் என் பேரண்டியை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாக்குறாங்க. பாட்டி அப்ப நீங்க நல்லாதான் இருக்கீங்களா, நீங்களும் இவங்க கூட சேர்ந்து நடிச்சுட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு ஹீரோயின் திட்டுறாங்க. அதுக்கு பாட்டி சொல்றாங்க ஆமாமா நான் நடிக்கதான் செஞ்சேன், என் பேரனுக்கு முன்கோவி, அவனுக்கு எப்படி பேசணும்லாம் தெரியாது, அவன் ஒண்ணு நிறைய புள்ளி பண்ணிட்டான், எங்க ஃபேமிலியே உங்ககிட்ட கடன் பட்டிருக்கு, தயவு செஞ்சு என் பேரனை மன்னிச்சிரு, மொத்தத்தையுமே நான் உனக்கு எழுதி வச்சிடுறேன், ப்ளீஸ் அவனை விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிட்டு இருக்காங்க. இனிமே பாட்டி எனக்கு இந்த சொத்தெல்லாம் வேண்டாம், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாட்டி சொல்றாங்க என் பேரை ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டான், அவங்க அம்மா பண்ண தப்புக்கு அவன் என்ன பண்ணுவான், நீங்க 2 பேரும் ஒருத்தர் நல்லா தானே லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, இந்த ஃபேமிலியோட பகை எல்லாம் போன ஜெனரேஷனோட முடிஞ்சு போட்டோம், தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. அப்போ குட்டி பைய உடனே அம்மா ப்ளீஸ்மா எனக்கு அப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயின்மே சரி என் குழந்தைகளுக்கு அப்பா வேணும், அதுக்காக நான் ஹீரோவை மன்னிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோவுமே இதுக்கப்புறம் நான் உன்னை எப்பவுமே கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அவங்க ஃபேமிலி எல்லாம் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. இதோட இந்த டிராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.